திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்து முதல் தொகுதி நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்நாடு நார்த் ரீஜனோட முதல் தொகுதி பார்க்குறோம். கும்மிடிப்பூண்டி டிஎம்கே 40.18, ஏடிஎம்கே 44.28, என்டிகே 4.55, டிவிகே 10.99. வின்னர் பாசிட்டிவிட்டி வந்து பாசிட்டிவ் தொகுதி, வின்னர் தொகுதி வந்து இதுக்கு ஏடிஎம்கே. சார் சர்ப்ரைஸ் போன வாட்டி வந்து இது வந்து பிஎம்கே நின்ன தொகுதி தோத்தாங்க. அநேகமாக பிஎம்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்த வாட்டியும். சர்ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது. அதாவது கும்மிடிப்பூண்டி தாண்டினா தமிழ்நாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நிறைய பேர் தெரியாது, திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்களாம் தெரியாது. கும்மிடிப்பூண்டியில் சர்ப்ரைசிங் என்னென்னா 10% மேலே இவன் வாங்குறாங்க, விஜய் வாங்குறாரு. அதுதான் வந்து நோட்டபிள் பாயிண்ட். பூவை ஜெகனோட ஓட்டையும் காலி பண்ணுறாரோ? பூவை ஜெகன் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு அதிமுக விழும். பூவை ஜெகன் இந்த பக்கம் வருவார் கண்டிப்பாக. அதிமுகவோட தான் இருப்பார், அதிமுக பாஜகவோட தான் இருப்பார். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் வந்து 10% வாங்குறாரு. அதனுடைய விஜயுடைய இம்பேக்ட் ஆன் டிஎம்கே என்னங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடுவன்சியை ஏடிஎம்கேக்கு போகிறது. இது வந்து ஒரு குட் சைன் ஃபார் என்டிஏ. ஓகே சார், அடுத்த தொகுதி பொன்னேரி. டிஎம்கே 37.52, ஏடிஎம்கே 46.09, என்டிகே 6.34, டிவிகே 10.08. சார் பொன்னேரி அகைன் கோஸ் டு ஏடிஎம்கே. சார் எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏ. ஸோ காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, லோக்கல் லெவல் ஆன்டி இன்கம்பன்சி. இது வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதி. அந்த ரிசர்வ்டு தொகுதினால உங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸ் அலையன்ஸுக்கு போகக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு போகுது, ஒரு சைஸபிள் அமௌண்ட் போகுது. அதனால அதிமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது. இங்கேயும் விஜய் வந்து 10. ஆக்சுவலாக அடுத்தடுத்து 2 தொகுதியும் ஒரே விதமான பர்சன்டேஜை விஜய் வாங்குறான்னு நினைக்கிறேன். அங்கேயும் 10, இங்கேயும் 10. அதே போல் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ஏடிஎம்கேயும் இருக்குது. டிஎம்கே கஷ்டப்படுது. ஸோ இப்போ நார்த் ரீஜனை பொறுத்தளவில் விஜய் வந்து டிஎம்கேக்கு ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. இது வந்து நார்த்தில் மட்டும் சொல்கிறேன். மற்ற இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக அவர் ப்ளே பண்ணுறாரு. நார்த்தை பொறுத்தளவில் இப்படி வருதோன்னு எனக்கு தோணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருத்தணி. டிஎம்கே 45.29, ஏடிஎம்கே 43.49, என்டிகே 3.01, டிவிகே 8.22. தி சீட்ஸ் கோஸ் டு டிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க சார் திருத்தணியை? அதாவது மார்ஜின் ரொம்ப கம்மி. போன வாட்டி 29,000 வாக்குகளில் வந்து திமுக ஜெயிச்ச தொகுதி. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேப் ஒன்று ஒரு 2% தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஃபில்அப் பண்ணக்கூடிய கேப்பு ப்ராபப்ளி இன்னும் அலையன்ஸ்லாம் ஸ்ட்ரக்சர் ஆன அப்புறம் திருத்தணி இஸ் நாட் டிசைசிவ்லி கோயிங் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே. அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நிலைப்பாட்டில் ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத டிக்ளரே பண்ணுறாங்க, இல்லாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த திருத்தணி என்ன ஆகும்? திருத்தணி வந்து அதிமுக வந்துடும், என்டிஏக்கு சாதகமாக இருக்கும். அதுதான். இன்னொன்று, திருத்தணி இதுக்கு முன்னாலே ஏடிஎம்கே தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதியும் கூட. ரெட்டையில வச்சு நல்லாவே ஜெயிச்ச தொகுதி. அதனால வந்து திருத்தணி ஒரு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த விதமான தொகுதிகள் இருக்குல்ல, இதை வந்து அதிமுக தலைமை குறித்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக இந்த விதமான தொகுதிகள் ஃபுல்லாக வெற்றியாக மாற்றுவதற்கு பாடுபட்டால் திட்டவட்டமாக ஆட்சியை பிடிப்பது சுலபமாகும். சார் அடுத்தது வந்து திருவள்ளூர். சார் திருவள்ளூரில் டிஎம்கே 48.24, ஏடிஎம்கே 34.06, என்டிகே 7.14, டிவிகே 10.56. தி சீட் கோஸ் டு டிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க சார்? இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ். கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து 2021 ஜெயிச்சாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து விஜய் எவ்வளோ வாங்குறாருன்றீங்க? 10.56. நிறைய வாங்குறாரு. இன்னும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். விஜய்க்கு வந்து திருவள்ளூரில் இன்னும் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அவர் அதிகமாக வாங்க தான் அதிமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். ஆனாலும் இந்த தொகுதியில் ஏடிஎம்கே மாற்றி ஜெயிச்சிருமா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கஷ்டம். ஏன்னா ஒரு பெரிய வாஸ்ட் கேப் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட திருவள்ளூர் தொகுதிங்கிறது கைமாறின தொகுதி மாதிரி தான். அது டிஎம்கேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, விஜய் இவ்வளோலாம் வாங்கியும் கூட அவங்க வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க டிஎம்கே. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். சார் பெண்கள் வாக்கு 50% மேல இருக்கு சார். பெண்கள் ஓட்டு எப்படி 50% மேல இருக்கு சார் டிஎம்கேக்கு. அதான் ஸ்கீம்ஸ் ஒழுங்காக போய் சேர்ந்துருக்கும். பெண்கள் வாக்கு 50.29% வந்திருக்கு சார் நம்ம இதில். விஜய்க்கு எவ்வளோ பெண்கள் வாக்கு? விஜய்க்கு 12.33. 12. இப்போ 20 அந்த லெவலுக்கு போகிறப்போ டிஎம்கேக்கு ரொம்ப குறையுது. இந்த 12 அப்படிங்கிறது விஜய் இதுக்கு ரொம்ப கம்மியானது. ஸோ இதெல்லாம் காரணம், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். ஓகே. அடுத்த தொகுதி பூந்தமல்லி.
டிஎம்கே 47.84, ஏடிஎம்கே 36.09, என்டிகே 4.32, 11.75, டிவிகே. அகேன்ஸ்ட் இட் கோஸ் டு டிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க சார்? பூனமல்லி இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் இருக்குது. எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் இருக்குது சார். ஏன்னா 10% மேலே கேப்பு அப்படின்னா டிஎம்கேக்கு திட்டவட்ட வெற்றின்னு அர்த்தம். ஆவடி டிஎம்கே 40.82, ஏடிஎம்கே 39.79, என்டிகே 6.31, டிவிகே 13.07. அகைன் தி சீட் கோஸ் டு டிஎம்கே. இங்கே ஆனால் எவ்வளோ கேப்? 1%. இந்த ஹேர்லைன் ரொம்ப ஆமாம். ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய தொகுதி. நாம் தமிழர் கட்சி 10% வேணாங்க, 10% வேணாங்க. இவங்க இந்த தொகுதி ஆவடி தானே சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், ஆமாடி சார். ஆவடியில் அதே மாதிரி மக்கள் நீதி மையம் வந்து 17,000 வாக்குகள், 5%, 6% வேணாங்க. ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி நாசர் மேலே பயங்கரமான அதிருப்தி இருக்கலாம். அதுதான் இங்கே. ஓகே, மஃபாய் பாண்டியராஜன் நிற்க போகிறாரா? ஏன்னா மஃபாய் பாண்டியராஜன் இந்த ஆவடி லேக்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். அதை வந்து ஒரு ரோல் மாடல் கான்ஸ்டிடுவன்சியாகவே பார்க்கலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் கர்நாடகா எலெக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த லேக்கை நாங்கள் இது பண்ணணும், புதுப்பிக்கணும், ஒரு மாதிரி ரெஸ்டோர் பண்ணணும்னா, அப்போ நான் சொல்லுவேன், ஆவடிக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மஃபாய் பாண்டியராஜன் முடிவு பண்ண வேண்டியது, நான் சவுத்தில் நிற்க போகிறேன்னா ஆவடியில் நிற்க போகிறேன். நான் ஆவடியில் அவர் நின்னார்னா அவருடைய பாசிட்டிவ் கேம்பெயினை நாசரை தோக்கடிக்கும். இது வந்து அதிமுக தலைமை யோசிக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக அதன் மூலமாக நாசரை மஃபாய் பாண்டியராஜன் பழிதீர்க்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். போன தடவை விட்டதை இந்த தடவை பிடிக்கலாம். இந்த தடவை இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். பிஎம் முத்ராவோட லோன் நிறைய பேர் அவைல் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அதை அவங்க லோனை ரீச் அவுட் பண்ணணும். அதை ரீச் அவுட் பண்ண அது அதிமுக பிஜேபி 2 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா மஃபாய் பாண்டியராஜன் ஒரு இன்டெலெக்சுவல் பர்சனே வச்சுக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பர்சன் தான் அவர். அது நல்லா எடுத்துன்னு போகலாம், நரேட்டிவ் நல்லா போகும். நாசருடைய ஆன்டி இன்கம்பன்சியை மஃபாய் பாண்டியராஜன் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு சார். ரொம்ப க்ளோஸா வந்திருக்கு. ரொம்ப க்ளோஸ். இது ரொம்ப 1% ரொம்ப க்ளோஸ். ஆவடி வந்து ஹேர்லைன் டிஃபரன்ஸ் சார். நாசர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரைட் ஹேண்ட், செல்லப்பிள்ளை அப்படின்னு கருதப்பட்டவர், ஃப்ரெண்ட் அப்படின்னு கருதப்பட்டவரோட தொகுதியில இவ்வளவு க்ளோஸ். இடையில வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஓகே, அடுத்த தொகுதி மதுரவாயல். டிஎம்கே 39.97, ஏடிஎம்கே 33.55, என்டிகே 14.14, டிவிகே 12.34. சீட் கோஸ் டு டிஎம்கே. சார் ஒரு 7% டிஃபரன்ஸ் இருக்கு சார். 7% டிஃபரன்ஸ் இருந்தால் கூட நான் வந்து இதை வந்து க்ளோஸ்ன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க வந்து இந்த இடத்துல எப்போதுமே அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ். அகெயின் மக்கள் நீதி மையம் பத்மபிரியா நின்னாங்க, இப்போ திமுகவில் இருக்காங்க. 12% வேணாங்க. நாம் தமிழர் கட்சி 7%, 8% வேணாங்க ஆல்மோஸ்ட். ஸோ அதே மாதிரி பெஞ்சமினுக்கு நல்ல பேர் இருக்குது அந்த தொகுதியில். அதனால் பெஞ்சமினை வச்சு இப்போயே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மதுரவாயிலையும் நீங்கள் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு வந்து முத்ரா லோன் நல்ல வேலை பண்ணியிருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலாக இந்த மதுரவாயில் இதெல்லாம் வந்தாச்சு இல்லை, அப்படியே வந்துட்டோம்னா மெட்ராஸ் கிளைமேட் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆமாம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆமாம், சென்னைக்குள்ளே வந்தாச்சு இல்லை, அந்த மெட்ராஸ் கிளைமேட் அடிக்க ஆரம்பிச்சிச்சுல. இப்போ டிஎம்கே லீட் பண்ணி இன்னும் நிறைய தொகுதி இனிமேல் பாருங்கள், இந்த மெட்ராஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் அது லீட் பண்ணிட்டே போகும். பட் ஜேவிசி ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக ஒன்று சொல்கிறார், ஒரு நோட் ஒன்று இது பண்ணுறார். நல்லா ட்ரை பண்ணால் பெஞ்சமினுக்கு திரும்ப கூட வாய்ப்புங்கிறாரு. ஆனால் எனக்கு ரொம்ப 8% லீடு எப்படி மாற்ற முடியும்னு தெரில. மாற்ற முடியும் சார். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அங்கே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். பெஞ்சமின்லாம் நல்லா பண்ணியிருந்த ஒரு லீடர் அவர். ஸோ பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. அம்பத்தூர் டிஎம்கே 48.91, ஏடிஎம்கே 36.74, என்டிகே 3.41, டிவிகே 10.95. சீட் கோஸ் டு டிஎம்கே. சார் என்ன சொல்கிறீங்க சார்? கேப் குறையுது. அதாவது நீங்கள் தான் நினைக்கிற மாதிரி இல்லை, இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்ஃபேக்ட் இதை வந்து எடப்பாடியார்கிட்ட பேசும்போது கூட சொன்னோம். அதாவது ஆன்டி இன்கம்பன்சியை ஆங்கராக மாற்ற வேண்டியது தான் 1 வருஷ வேலை அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லி எலெக்ஷனில் இதே தான் நான் சொன்னேன். ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் கேஜ்ரிவால் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் பத்தாது, அது கோவத்தையும் உண்டாக்கணும். கேசிஆர் மேலே இருந்த ஆன்டி இன்கம்பன்சி கோவத்தாக மாற்றப்பட்டது. அதனால் கோவம் மாறும்போது 10% வரைக்கும் ஓட்டு இழக்கலாம். அப்படி இழக்கும்போது இந்த தொகுதிகள்லாம் லைஃப்க்கு வரும். இன்னைக்கு டிஎம்கே பட் லைஃப்க்கு வரும். அம்பத்தூரை பொறுத்தவரை அது ரைட்டு, யூனியன்ஸ் ஜேவிசி சொல்கிறது. பட் அதே நேரத்தில் அம்பத்தூரில் நிறைய தொழிற்பேட்டைகள், சிறியது பெரியதுமான தொழிற்சாலைகள் எல்லாத்தையும், அதற்கேற்றபடி லேபர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி.
இங்கே வந்து டிஎம்கே கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பலம். அதனால் இந்த டவுன் ட்ராடன் இந்த ஒர்க்கர்ஸ் செக்ஷன் இருக்குல்ல, அது வந்து என் மாதம் அப்படியே வந்து டிஎம்கேக்கு போகும். இந்த டிஃப்ரென்ஸுக்கு அது காரணம். பட் அதே நேரத்தில் ஆன்டி இன்கம்பன்சியை நீங்கள் டைவெர்ட் பண்ணலாம், மாற்றலாம், அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தொகுதியை பொறுத்தளவு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே சார், அடுத்த தொகுதி மாதவரம். டிஎம்கே 42.39, ஏடிஎம்கே 40.08, 5.16 என்டிகே, 12.36 டிவிகே. எப்படி பார்க்குறோம்? இன்னொரு 3% விஜய் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதிமுக வச்சிச்சிரும். 3%? விஜய்க்கு ஒரு வருஷம் டைம் இருக்குது. என்டிஏக்கு டிஎம்கே கூட்டணிக்கு மட்டும் இல்லை, விஜய்க்கும் ஒரு வருஷம் டைம் இருக்குது. அப்போ விஜய் தன்னுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணார்னா இந்த இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது வேறு விதமாக மாறிவிடும். ஓகே சார், ஒருவேளை விஜயோட ஓட்டு குறைஞ்ச அந்த தொகுதி என்ன சார் ஆகும்? திமுக பக்கிட்டு போகும், சாலிடாக திமுக போயிடும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை? எனக்கு என்னவோ விஜய்க்கு வந்து குறையும்னு தோணலைங்க. ஏன்னு சொல்லேன்னு கேளுங்க, அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். விஜய் இன்றைக்கி தேதியில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கார்? ஒரு தனியாள், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ரைட்டா? அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இவருக்கு இந்த அளவுக்கான ஓட்டு கிடைக்குது, ரைட்டா? இனிமேல் அதிகமாக அவங்க என்ன செய்வாங்க? அவங்க எதுக்கு ட்ரை பண்ணுவாங்க? கூட்டணிக்காக ட்ரை பண்ணுவாங்க, சரியா? அப்படிங்கிறப்போ தற்செயலாக இன் ஃப்யூச்சர் ஏதேனும் அவர் கூட்டணியில் ஏதேனும் ஒரு கட்சியோ 2 கட்சியோ சேருந்தா அதுக்கேற்றபடி அவருடைய ஓட் ஷேர் கூடத்தான் செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா கூடாமல் இருக்குமே ஒழிய இப்போ இருக்கிறதுக்கு குறையும்னு எனக்கு தோணலாம். ஓகே, பாயிண்ட் டேக்கன் சார், பாயிண்ட் டேக்கன் சார். அடுத்த தொகுதி திருவொற்றியூர். டிஎம்கே 42.05, ஏடிஎம்கே 35.87, என்டிகே 3.71, டிவிகே 18.37. சீட் கோஸ் டு டிஎம்கே. 18% திருவொற்றியூர். சீமான் நிற்பாராங்க, போனோட தான் சீமான் நின்னாரு. இந்த தடவை சீமான் இந்த தொகுதியில் நின்னார்னா ஷபா. எப்படி பார்க்குறீங்க சார்? கொஞ்சம் இருங்க, திரும்ப சொல்லுங்கள். விஜய் எவ்வளவு? 18.37. ரைட்டு. சீமான் 3.71. எப்படி? சீமான் நின்ன தொகுதியில் விஜய் வந்து 18% ஸ்கோர் பண்ண முடியுது. சீமானுடைய ப்ரெசன்ஸ் இருந்த தொகுதியில் இன்னைக்கு அவர் ஸ்கோர் பண்ணுறது 3. எப்போ எவ்வளோ வாங்கியிருக்காரு அவர்? 24.43 வாங்கியிருந்தார் வாங்கின. இப்போ வந்து அவரை 3% வாங்குறாரு. இது வந்து சீமானுக்கான ஸ்பெஷல் மெசேஜுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சீமான் இந்த தடவை தனித்து போட்டியிடுவதுன்னு முடிவு செய்தால் இந்த சர்வேல என்ன வருதோ அதுதான் அவருடைய ரிசல்ட். அவர் வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு இது பார்த்தார். இது சீமானுக்கு மட்டும் இல்லை, சீமானு தான் மோடிஜி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஒருத்தர் வீடு வீடாக ஏறி ஸ்டுடியோ ஏறி யூடியூப் நியூஸ் சேனல் ஏறி சொல்லிட்டு இருக்காரு. அவரும் கேட்கட்டும். ஓகே சார், இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, ஃபீமேல் வந்து டிஎம்கேக்கு 42.33% இருக்காங்க சார். ஃபீமேல் ஓட் போல் நம்ம சர்வேல வந்தவங்க 42% பேர் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏடிஎம்கேயோட டிஃப்ரென்ஸ் வந்து 34. செகண்ட் ஏடிஎம்கே வந்துருங்க 34.97. 8% டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபீமேல் ஓட்டில். அதே போல் டிஎம்கே ஏடிஎம்கேவோட டிஃப்ரென்ஸும் கிட்டத்தட்ட 7% இருக்குது சார். அதே நேரத்தில் விஜய்க்கு பெண்கள் எவ்வளோ சப்போர்ட்? 18.40 பெண்கள், 18.33 ஆண்கள், 18.40 பெண்கள் ஆவரேஜில். அப்போ 2 பேரும் சமமாக போட்டிருக்காங்க, சாலிடாக இருக்காங்க சார். சாலிடாக இருக்காங்க சார். லாஸ்ட் டைம் சீமானுக்கு ஓட்டு போடுவோம், இந்த வாட்டி விஜய்க்கு போயிருக்காங்க. ஆமாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் விஜய் கை வைக்கிற ஃபர்ஸ்ட் ஓட் பேங்க் சீமான், செகண்ட் விசிகா, தேர்டு டிஎம்கே, ஃபோர்த்து பிஜேபி, ஃபிஃப்த்து ஏடிஎம்கே. சார் அடுத்த தொகுதி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நின்ற தொகுதி. தொட்டு ஏடிஎம்கேவோட ஒரு ஃப்ளாக்ஷிப்னு சொல்லலாம். டிடிவி அவர்களும் ஜெயிச்சிருக்காரு. ஆர்கே நகர். டிஎம்கே 31.91, ஏடிஎம்கே 50%, என்டிகே 5.67, டிவிகே 12.42. சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க சார்? இது உண்மையா இருந்தால் லாஸ்ட் டைம் 1 to 37 34 ஏடிஎம்கே அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல. சீட் நம்பர் 1 சீட் நம்பர் 34 வரைக்கும் தோல்வி தான். ஸோ அப்படின்னா 200 தொகுதியில் தான் போட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கான அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு வந்து கும்மிடி பூண்டி எடுக்கிறாங்க,
ஆர்கே நகர் எடுக்கிறாங்க அப்படின்னா சீன் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. அது ஒன்று மாற்றம். இதில் வந்து பர்சன்டேஜை பாருங்க, 50%. எப்பா Traditional ADMK voters coming back to ADMK, கிட்டத்தட்ட sir. திரும்ப ஜெயலலிதாவே நின்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்டேஜ். அப்படின்னா ஒரு பெரிய கலாசல் சேஞ்ச் ஒன்று அங்கே நடந்திருக்குன்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரி ஏதோ ஒன்று மாறி இருக்குங்க. இதெல்லாம் நல்ல இண்டிகேட்டருங்க. என்னவோ ஒரு பொதுவான ஒரு இமேஜ் ஒன்று இருக்குல்ல, ADMK அதாவது சென்னையில இல்ல. சென்னையை பொறுத்தவரை ஏடிஎம்கே நுழைய முடியாதுன்னு, அது மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். மாறிட்டு இருக்கு. Interesting fact, male voters 50%, 50.98 நமக்கு வந்ததுல ஏடிஎம்கேக்கு, ஃபீமேல் voters 49.24 டிசிசிவாக போட்டிருக்காங்க. ரெண்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் டிசிசிவாக போட்டிருக்காங்க இங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஓகே சார், அடுத்த தொகுதி பெரம்பூர். டிஎம்கே 48.97, ஏடிஎம்கே 26.72, என்டிகே 8.45, டிவிகே 15.86. எப்படி பார்க்குறீங்க சார்? பெரம்பூரில் விஜய் நின்னா ஜெயிப்பார். பெரம்பூரில் விஜய் நின்னா ஜெயிப்பார். பெரம்பூரில் விஜய் நின்றா ஜெயிப்பாரா? ஹில் அந்த கான்ஸ்டியூன்சி மொத்தமாக இது பண்ணிடுவார். நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார்? பெரம்பூர் லேபரர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகள் இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இம்பேக்ட் அங்கே பார்க்கலாம். ஆக்சுவலாக கம்யூனிஸ்டுடைய ப்ரெசன்ஸ் வந்துங்க பரவலாக குறைவு தாங்க. ஆனால் அவங்க எந்த செக்டாரில் செல்வாக்கு செலுத்துகிறாங்களோ அந்த இடத்துல கன்வெர்ட் இருக்கும். இன்னொன்று, அவங்களோட ஒரு ஓட்டு தான்னாலும் அந்த ஒரு ஓட்டு மாறாமல் விடும். அங்கே சின்சியராக போய் நின்று ஓட்டம் போட்டு வருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். சாலிடாக டிஎம்கே, சாலிடாக ஜெயிக்கும் சார். அடுத்தது கொளத்தூர். டிஎம்கே 52.54, ஏடிஎம்கே 40.36, என்டிகே 1.78, டிவிகே 5.33. மாண்புமிகு முதலமைச்சரின் தொகுதி இது. ஏடிஎம்கே ஹஸ் கம் பேக் வெரி வெல். 40% வாங்குறாங்களே. 40% டிஃப்ரென்ஸே 10-12க்குள்ளே தான் வருது. 10% தான் வருது. அது ஸ்வீப்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு உண்மை என்ன தெரியுமா, கொளத்தூரில் ஸ்டாலின் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு அர்த்தம், அதிருப்தி நிறையா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்டாலினுடைய லெவலுக்கு அவர் வேற ஒரு லெவலில் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 20% டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கணும். இந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா அவருடைய தொகுதியில் அவர் மேலேயே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ தமிழகம் முழுவதும் அவருடைய கட்சி மேலே என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படிங்கிறத சர்வே முடிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த தொகுதி வில்லிவாக்கம். டிஎம்கே 56.06, ஏடிஎம்கே 26.76, என்டிகே 4.13, டிவிகே 13.05. அகைன் டிஎம்கே. பட் விஜய் நிறைய ஓட்டு வாங்குறான்னு அர்த்தம். அங்கே அதிமுக பெருசாக ஒன்றும் இல்லவே இல்லை வில்லிவாக்கத்தில். வாய்ப்பு ரொம்ப. ஏடிஎம்கே பிரசன்ஸே இல்லை. ஏடிஎம்கே பிரசன்ஸே இல்லை. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதில் ஏடிஎம்கே பிரசன்ஸே இல்லை. அதெல்லாம் கைவிட்டு போன தொகுதி இல்லை. அதில் வந்து ஏடிஎம்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். சார், அடுத்த தொகுதி திருவிக நகர். டிஎம்கே 53.25, ஏடிஎம்கே 35.24, என்டிகே 2.90, டிவிகே 8.61. இது வந்து ஒரு எஸ்சி ரிசர்வ் தொகுதி. ஸோ எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். திருவிக நகர்லாம் ஜெயிக்கவே முடியாது. டெமோகிராஃபி எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஃபேவரிங் டிஎம்கே. டவுன் ட்ராடன் பாட்டாளி வர்க்கம் இருக்கக்கூடியது. அப்பா ஆமாம். ஸோ பைசா வேலை பார்க்கக்கூடிய தொகுதி. இது திட்டோட்டமான இது டிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய தொகுதி, இல்லை சந்தேகமே கிடையாது. அடுத்த தொகுதி எக்மோர். டிஎம்கே 45.24, ஏடிஎம்கே 30.95, என்டிகே 8.01, டிவிகே 15.80. விஜயும் வாங்குறாரு, சீமானும் வாங்குறாரு. பட் நமக்கு தெரியும் அந்த தொகுதியோட டெமோகிராஃபி பற்றி தெரியும். எக்மோர் பற்றி நிறைய கிறிஸ்டியன்ஸ். சரி சார், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதுவுமே கிடையாது சார். பரந்தம்மன் அந்த லோக்கல் எம்எல்ஏ விவாதங்கள்லாம் வருவார்ல சார், ஆன்டி இன்கம்பன்சி பெருசாக கிடையாது அவர் மேலே. கஷ்டமான தொகுதி. ஏடிஎம்கேல கஷ்டமான தொகுதி. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதாவது 91ல் ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ண டயத்தில் கூட 2 தொகுதியில் தான் டிஎம்கே ஜெயிச்சது. அந்த 2ல் ஒன்று இந்த பருதி இளமழுதி ஜெயிச்சது. ஸோ தமிழ்நாடு முழுக்க ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ண டயத்தில் கூட டிஎம்கே நின்று விளையாடின இடம் எக்மோர் தான். சார், அடுத்த தொகுதி ராயபுரம். டிஎம்கே 48.33, ஏடிஎம்கே 27.99, என்டிகே 8.50, டிவிகே 15.18. சார், எங்கே போகிறார் தெரியல இவர் ஜெயக்குமார்.
ஜெயக்குமார் எந்த தொகுதி போவார்? இல்லை, ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தொகுதி, அந்த தொகுதி வந்து ஒரு லீடருடைய தொகுதியாக இருந்தால் அதுவே தனி, அது வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ ஜெயக்குமாரோட அசோசியேட் ஆகக்கூடிய ஒரு தொகுதி பட்டு மோசமான இடத்துல ஏடிஎம்கே இருக்கு, பிரமாதமான இடத்துல டிஎம்கே இருக்கு. என்ன காரணம்? ஏன் ஜெயக்குமார் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல? அவருடைய அவர் வந்து அவர் கல்டிவேட் பண்ணிருக்கோம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு சார். மக்களோட அவர் கனெக்டடாகவே இல்ல. அவர் சும்மா பேட்டி கொடுக்கும்போது நான் ஜெயிப்பேன், நான் என்ன ஜெயிப்பேன், நீங்க சின்னத்துக்காக ஜெயலலிதாக்காக ஓட்டு போட்டாங்க, உங்களுக்காக ஓட்டு போடலண்ணா. இது ஜெயக்குமார் கிட்ட யாரும் சொல்லணும். அவர் ஏதோ ஒரு பிம்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்பனா ஜெயக்குமாரை விட்டு மக்கள் தள்ளி போயிட்டான். சரி, இது அடிஷ்னலாக ஒரு கேள்வி ஜேவிசி. ஜெயக்குமாருக்கு பதிலாக இந்த தொகுதியில் வேற ஒருத்தரை ஏடிஎம்கே கொண்டு வந்தால் ஆக்சுவலாக தோல்விக்கான அந்த கேப் இருக்குல்ல, அது கொஞ்சம் குறையும். ஏன்னா நான் இங்கே இடத்துல ஏன்னா லாஸ்ட் டைம் நான் தான் அந்த நாட் சென்னை அதை ஃபுல்லாக சாருக்காக பண்ணேன். ஜெயக்குமாருக்காக தான் அந்த 24.19 நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 24% ஜெயக்குமாருக்காக தான் நான். ஜெயக்குமார்லேருந்து இன்னும் குறையும். ஏன்னா ஜெயக்குமார் அவர்களுக்கு எல்லார் வீட்லேயும் நல்ல பேர் இருக்கு. இல்லை, மழை டைமில் எல்லாருக்கும் நல்ல பேர் இருக்கு, நல்லா செஞ்சாருன்னு பேர் இருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் பாஜக கூட்டணி மேலே அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு. அங்கே இருக்க லோக்கல் ஏடிஎம்கே ஆட்கள்கிட்டே அது வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயம் கல்டிவேட் ஆயிருக்கு, நேச்சுரலாக கல்டிவேட் ஆயிருக்கு. அதை பிரேக் பண்ணி எல்லாமே பண்ணணும். இன்னொன்று, ராயபுரம் வந்து கிறிஸ்டியன்ஸ் அதிகம். அது அதனால தான் அதையும் நீங்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம். சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். நம்ம வந்து ஃபீல்ட் ரியாலிட்டியை சொல்றது தான் இந்த சர்வே. 24% ஒளிவு மறைவே கிடையாது, உள்ளபடி சொல்லிட்டு போகலாம். அதான ரியாலிட்டி சார். ஒரு வீட்டில் எம்ஜிஆர் படம் இருக்கு, ஆனால் ஓட்டு வந்து டிஎம்கே போடுவேன். நாங்கள் லாஸ்ட் டைம் நான் சார்கிட்ட சொன்னேன், என்னன்னா சார் வேணாம் சார், எங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் வேணும். ரொம்ப ஓப்பனா இது ஒரு பிஜேபி உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். மீனவர் சமுதாயம் போடல, அவங்க வந்து ராகுல் காந்தி சூஸ் பண்ணாங்க அவங்க. ஓகே, அடுத்த தொகுதி ஹார்பர் சார். டிஎம்கே 43.70, ஏடிஎம்கே 28.61, என்டிகே 10.76, டிவிகே 16.93, டிஎம்கே. மெசேஜ் டு மிஸ்டர் வினோஜ் பி செல்வம், கண்டெஸ்ட் பண்ணாதீங்க ஆர்பரில், அவ்வளோதான். ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் 29% வாங்கினீங்க 2024 லோக்சபா எலெக்ஷனில். 30% மேலே அதிமுக பாஜக கூட்டணியால் வாங்க முடியாது. சேகர் பாபு அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே வந்து சொல்லுவாங்க, ஏன்னா பிஜேபிக்கு வந்து உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, மார்வாடி ஓட்டு இருக்குது, வைஷ்யா கம்யூனிட்டி ஓட்டு இருக்குது, அவங்கெல்லாம் போடுவாங்க, ஹிந்தி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. எதுவுமே நடக்காது. உங்களால் 30%, 32%க்கு மேலே ஒரு ஓட்டு வினோஜ் வாங்க முடியாது. உண்மையிலேயே ஃபேக்ட் என்ன தெரியுமா? மார்வாரிஸே நிறைய டிஎம்கே போட்டுருவாங்க. அதுதான் உண்மை சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. திட்டவட்டமாக டிஎம்கேக்கு போகக்கூடிய தொகுதி. ஜென்ரலாகவும் சொல்லியாச்சு, குறிப்பாகவும் ஜேவிசி சொல்லிட்டாரு. வினோஜுக்கு தனியாக ஒரு மெசேஜை இது வழியாக பாஸ் பண்ணி விட்டாரு. இன்னும் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கொடுப்பாங்க சார், கூப்பிட்டு அதையும் வாங்கிப்பாங்க சார் இவங்க. அவர் செலவு பண்ணிட்டாங்க, போய் நிற்பார் அவரு சார். நெக்ஸ்ட் தொகுதி சேப்பாக். டிஎம்கே வந்து 47.30, ஏடிஎம்கே 24.97, என்டிகே 11.67, டிவிகே 16.06 சார். ஆன்டி இன்கம்பன்சி எகெயின்ஸ்ட் சின்னவர் இருக்கு. ஆனா அது என்டிகேக்கும் டிவிகேக்கும் இல்லப்பா. நான் சேப்பாக்கில் பிறந்து வளர்ந்தவன் பாருன்னு. அங்கே அதிமுக வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேர் முன்னாடி 1989 சேவல் புறாலாம் அப்படிலாம் இருக்கும். அப்போ ஏதோ ஒரே ஒரு வாட்டி ஜீனத் ஷர்ஃபுதீன் காங்கிரஸில் கை சின்னத்தில் நின்று ஒருத்தங்க ஜெயிச்சாங்க 91. அது தவிர அந்த தொகுதி வந்து டிமோகிராஃபிக்கலி. ஆனால் என்ன மெசேஜ்னா, இங்கே 67% வாங்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கம்மியாக இருக்குது. அவருக்கு எதிர்ப்பு இருக்கு. ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல. அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பாக, பாஜக ஓட்டு கிடையாது. அவங்க போய் சீமானுக்கும் போடுறாங்க. அவங்க ஏதோ தேடுறாங்க, அவங்க ஏதோ தேடுதலில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அதாவது சின்னவருடைய வெற்றி மார்ஜின் குறையுது, ஆனால் வெற்றி பெறுகிறார். அடுத்த தொகுதி 1000 லைட்ஸ். டிஎம்கே 46.75, ஏடிஎம்கே 25.26, என்டிகே 9.64,
டிவிகே 18.34. பயங்கர மாற்றம் இருக்குது. நம்ம ஒரு சர்வே எடுத்ததுக்கு முன்னாடி சர்வேக்கும் இதுக்கும் வந்து பயங்கர மாற்றம் இருக்குது. எகெயின் இங்கே ஏடிஎம்கே இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஆதி ராஜாராம் நின்னாலும் வாய்ப்பு இல்லை, குஷ்பு நின்னாலும் வாய்ப்பு இல்லை பிஜேபியிலேருந்து. ஸோ 1000 லைட்ஸ்லாம் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கும் செகண்ட் பண்ணதுக்குமே விஜய்க்கு ரைஸ் ரொம்ப இருக்கு, ரொம்ப 10% டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம். 1000 லைட்ஸ் சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற தொகுதி, அதை மறந்துடக்கூடாது. அதனுடைய இம்பேக்டை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் இங்கே நினைவுபடுத்திக்கணும். 1000 லைட்ஸில் ஒரு காலத்தில் ஏடிஎம்கே கொடியேற்றி பறந்த தொகுதி. எம்ஜிஆர் காலத்தில் மெட்ராஸ் முழுக்க டிஎம்கே ஜெயிக்கும். ஏடிஎம்கே ஜெயிச்ச ஒரு சில கைவிட்டு எண்ணக்கூடிய, விரல் விட்டு எண்ணத்தக்க தொகுதிகளில் இந்த 1000 லைட்ஸ் ஒன்று. 1000 லைட்ஸில் கே.ஏ. கிருஷ்ணசாமி ஜெயிப்பார், அவர்கிட்ட மு.க. ஸ்டாலின் தோப்பார். அப்படிப்பட்ட ஒரு தொகுதி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கையை விட்டு நிரந்தரமாகவே போய்விட்டது. எங்கேயோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சி எதுவுமே எஃபர்ட்டே இல்லாமல் போச்சு. சார் ஐ திங்க் 2011 அந்த வேவ் வரும்போது அடிச்சிருக்காங்க, கடைசி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜெயிக்கல சார். அதே மாதிரி எம்எல்ஏ நல்ல ஒரு தாட் தான் சார் இருக்காங்க. ஒன்று பெரிய அந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டால எல்லா ஸ்கீம் ஒரே ஒரு பிஜேபி ஒன்று விஷயத்தில் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். தெரியுமா, கோபாலபுரத்தில் கலைஞர் வீடு இருக்கிற பூத்லயே நாங்கள் தான் லீடு. அது ஒன்று தான் சொல்லிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரப்போ இந்த பூத்தில் என்ன லீடிங், ஏன்னா அதுக்காக அனலைஸ் பண்ணி பார்த்தேன். வினோத் தான் அதில் லீடிங்கில் இருந்தார். சார் சார் அடுத்த தொகுதி அண்ணா நகர் சார். டிஎம்கே 43.26, ஏடிஎம்கே 42.18, என்டிகே 4.75, டிவிகே 9.82, சீட் வித் டிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க? சீட் வித் டிஎம்கே கிடையாது, வெரி க்ளோஸ் சீட்டு. யார் கேண்டிடேட்டுன்னு பொறுத்திருக்கு. அண்ணா நகரில் யார் கேண்டிடேட்டு அதுதான் முடிவு பண்ணும். அதாவது முக்கியமான கேண்டிடேட்ஸை கரெக்டாக நிற்க வச்சா ஜெயிக்க வைக்க முடியும். அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி சென்னையில் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது எல்லா க்ளோஸ் தொகுதியிலையும் அதிமுக நின்றுதுன்னா அது அதிமுகவுக்கு வில் நாட் பி ஃபேவரபிள். அதே மாதிரி எல்லா க்ளோஸ் தொகுதியிலும் பிஜேபி கேட்டு வாங்கினாங்கன்னா அதுவும் வில் நாட் பி ஃபேவரபிள். இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணணும். இந்த ஒரு தொகுதியில் ஸ்டார்டிங் பாயிண்ட், அண்ணா நகரில் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் நான் சொல்ல போகிறேன். அதான் முக்கியமான விஷயம். இங்கே தான் அலையன்ஸ் வில் மேட்டர். மகாராஷ்டிரா மாதிரி கூட்டணி அமைக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. மகாராஷ்டிரா மாதிரி கூட்டணினா அது கோலாலாஸ் டிவியில் எனக்கு நிறையா சொல்லியிருக்கீங்க. நம்ம நேயர்களுக்காக அதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுங்க. அதாவது யார் எங்கே நிற்கணும், அண்ணா நகரில் யார் நின்னா நல்லாயிருக்கும். மகாராஷ்டிரா என்ன சொன்னோன்னா, என்சிபி நிற்க வேண்டிய இடத்துல, அதாவது அஜித் பவார் கேண்டிடேட் நிற்க வேண்டிய இடத்துல அஜித் பவார் கேண்டிடேட் மட்டும்தான் நிற்கணும். அங்கே போய் நீங்கள் பிஜேபி கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னா ஆகாது. இப்போ அண்ணா நகரில் கொண்டு போய் பிஜேபி கேண்டிடேட் நிற்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா நிறைய கூட்டணியில் இருந்தாலும் எந்த கட்சி நிற்கணுமோ அந்த கட்சி தான் நிற்கணும். அண்ணா நகரில் அதிமுக நிற்கணும். அது டி நகர் சத்யாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல இவர் ஒன்று ஹிண்ட் பண்ணுறாரு, டி நகர் சத்யா கூட அங்கே போகலாம்னு. ஒரு டயத்தில் ஏடிஎம்கே சார்பில் கோகுல இந்திரா நின்று வென்ற தொகுதி, ஜெயிச்ச தொகுதி. ஆனால் இந்த தடவை கோகுல இந்திரா சிவகங்கைக்கு போவாங்கன்னு கேள்விப்படுறேன். அவங்க சிவகங்கை ஊரை சேர்ந்தவங்க, அவங்க தொகுதியிலே போட்டிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சார் அடுத்த தொகுதி விருகம்பாக்கம். 40.32 டிஎம்கே, 44.11 ஏடிஎம்கே, 4.87 என்டிகே, விஜய் வந்து 10.69 சீட். இங்கே விருகம்பாக்கம் விருகை ரவி நிற்கணும். நான் ஏன் விருகை ரவி நிற்கணும்னு சொல்கிறேன்னா, 2015 நடந்த மிகப்பெரிய புயல், அந்த இடத்துல நான் வேலை பண்ணியிருக்கேன். எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக வேலை பண்ணியிருக்கேன். நெச பக்கத்துலாம் கண்டிப்பாக விருகை ரவி ஜெயிக்க மாட்டார் அப்படின்னாங்க. 2016 ஜெயிச்சார். விச் மீன்ஸ் அதெல்லாம் தாண்டியும் ஜெயிச்சார். 2026 விருகை ரவி அதிமுக சார்பில் நின்னார்னா ஜெயிப்பார். உடனே நீங்கள் வந்து கேட்கலாம், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களேன்னு. அவங்களுக்கு வேற தொகுதி இருக்கு, அவங்க சவுத்துக்கு போனாலும் போவாங்க. யாரு கண்டா இல்லை. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், விருகை ரவி இப்போவே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எல்லா இடத்துலையும் சுபரோவியங்கள், அப்புறம் அவங்க தலைவர் படத்தை போட்டு இவர் படத்தை போட்டு ஆதரிப்பேர் ரெட்டை இலை அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அது விசிபிளாக அவருடைய ஏரியாலாம் தெரியுது. அவர் ஒர்க்கே பண்ண ஆரம்பிச்சிட்டார் விருகை ரவி. இன்னும் தொகுதி பங்கீடு நடக்கலை, அனௌன்ஸ்லாம் பண்ணலை, ஆனால் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார், வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஓகே சார். அடுத்த தொகுதி சைதாப்பேட்டை. டிஎம்கே 54.86,
ஏடிஎம்கே 27.36, என்டிகே 6.57, டிவிகே 11.22. என்னதான் சார் நடக்குது? மா சுப்பிரமணியம் நல்லா தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன் அவரை. இன்னைக்கு காலைல கூட்டுறவு நான் கார் கிளாஸ் பண்ணும்போது பெரிய ஸ்டாலினுக்காக எல்லா சென்னையில் இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. கரகாட்டம் அது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ காமன் மேன் மாதிரி நடந்துட்டு இருந்தார் மா சுப்பிரமணியம். ஆக்சசபிள், நல்ல மனுஷன். இல்லை ஃபார்மர் மாஸோட இப்போ கனெக்டடாக இருக்கிறவர். சாதாரணமாக அவர் ரெகுலராக வாக் பண்ணுவார். அவர் வாக்கிங், எக்ஸசைஸ் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார். வாக்கிங் போகிறது வந்து அவர் பொலிட்டிக்கல் எக்ஸசைஸாகவே பண்ணுவார். அதனால் ஒரு நல்ல செல்வாக்கு உண்டு. அதை ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்குறோம். சைதாப்பேட்டெலாம் இப்போதைக்கு ஏடிஎம்கேனால் முடியவே முடியாது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது நான் ஒரு அடிஷன் சொல்லிட்டா. 1000 விளக்கில் கே கிருஷ்ணசாமி ரொம்ப பாப்புலர்னு சொன்னீங்கல்ல. என் ஃப்ரெண்டு ராஜேஷ் ஒருத்தர் சொல்லுவார். அவர் சொல்லுவார், கே கிருஷ்ணசாமி மினிஸ்டராக இருக்கும்போது கூட வாக்கிங் வருவாங்க காலையில். மவுண்ட் ரோடு பீச் ரோடில் வாக்கிங் பண்ணிவிட்டு ட்ரிப்ளிகேனில் எங்களோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் இருக்கும் ராதா நிவாஸ்னு. அங்கே வந்து டீ குடிச்சிட்டு காலையில் அங்கே ஸோ அவங்க அவரை பார்க்குறதுக்கே மக்கள்லாம் நின்றுட்டுருப்பாங்களாம். 1000 லைட்ஸ் அந்த சைடில் வந்துருப்பாங்களாம். அது திருவல்லிக்கேணி தொகுதி. அப்போ சேப்பாங்க கிடையாது, திருவல்லிக்கேணி தொகுதி. ஆனாலும் அவர்கிட்ட எல்லார்கிட்டேருந்தும் மனு வாங்கிக்கிட்டு, அப்போல்லாம் மொபைல் டைம்லாம் கிடையாது, அங்கங்கே அப்படியே வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போகிறான். அந்த அதான் மீட்டிங் பாயிண்ட்டுங்க. அதாங்க லீடர்ஷிப்பு. சார் தியாகராய நகர், டி நகர் டிஎம்கே 36.64, ஏடிஎம்கே 44.85, என்டிகே 5.08, டிவிகே 13.43. சார் நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சீட்டை வந்து பிஜேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இந்த பிஜேபி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதான் சொல்கிறேன். அதாவது பிஜேபிக்கு இந்த டி நகர் சீட்டு கொடுத்தால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். ஏன்னா அங்கே வந்து பிஜேபி கொடுக்காம அவங்க வந்து சத்யா இங்கே நின்னார்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அண்ணா நகரம் நீங்கள் கொடுக்கணும். அண்ணா நகரில் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே வந்து டி நகரில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு இருப்பாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாங்க. இது உண்மை. ஸ்ரீபெரும்புதூரில் வந்து தமாக நிற்க வச்சதுனால தாமரையை தேடினாங்க. ஸோ நீங்கள் தாமரையை உங்கள் கூட்டணிக்குள்ளே வச்சு அவங்க ஓட்டு பூரா வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் தொகுதிகளில் பிஜேபி கிட்ட கொடுக்கணும். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் வேலை. சத்யா மாரி கொடுப்பாங்களா? சத்யாக தான் சொல்கிறேன், அண்ணா நகரில் வாய்ப்பு இருக்குன்றல. அதாவது என்னென்னா, அதனால் டி நகரில் சத்யா ஒரு 500 ஓட்டுகளுக்குள்ளே தோற்றார். 132 ஓட்டு, அவ்வளோ ரொம்ப ரொம்ப குறைச்ச ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்றார். ஆனால் இப்போ ஜேவிசி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அண்ணா நகரில் ஏடிஎம்கே நினச்சால் ஜெயிச்சிட முடியும், பிஜேபி நினச்சாலும் ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் அண்ணா நகரை அவங்க எடுத்துக்கிட்டு டி நகரை இங்கே கொடுத்தால் 2 தொகுதியுமே என்டிஏவுக்கு கிடைக்கும். நீங்கள் மாற்றி நின்னீங்கன்னா ஒரு தொகுதி தான் கிடைக்கும். என்டிஏ டேலியில் ஒன்று குறைஞ்சிரும். இந்த விதமாகவும் வயசாக நம்ம டிசைட் பண்ணோம் அப்படிங்கிற முக்கியமான ஆலோசனையை இதான் மகாராஷ்டிரா. இப்படி யோசிச்சு செய்யணும். இதில் வந்து திட்டவட்டமாக அப்படியே தூக்குறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த தொகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த கால்குலேஷனை பண்ணால் நீங்கள் கூட்டணியுடைய டேலி இம்ப்ரூவ் ஆகும். நீங்களும் ஜெயிப்பீங்க, மற்றவங்களும் ஜெயிப்பாங்க. எல்லாம் ஜெயிச்சா தானே அது டோட்டல் வெற்றி ஆட்சி. அதே மாதிரி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அவன் ஹாப்பியாக ஏடிஎம்கேக்காரன் பிஜேபிக்கு போடுவான், பிஜேபிக்காரன் ஏடிஎம்கே போடுவான். அதுதான் முக்கியம் சிட்டியில். சார் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் சார். மயிலாப்பூர் 37.33 டிஎம்கே, 37.70 ஏடிஎம்கே, 5.12 என்டிகே, 19. அதுக்கு எங்கிட்ட கிளியர் கட் ஆன்சர் வச்சுருக்கேன். நாங்கள் போனேன், நாங்கள் பார்க்குறேன். நீங்கள் வந்து லைட் ஹவுஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு உள்ள அந்த பீச் சைடு போனீங்கன்னா, பட்னப்பாக்கத்தில் போட்டில் பூரா விஜயோட கட்சி கொடி இருக்கு. பீச் ரோடுக்கு இந்த பக்கம் பூரா விஜய்க்கு தான் சப்போர்ட். ஸ்லம்ஸ்ல விஜய்க்கு தான் சப்போர்ட். அதெல்லாம் திமுக வாக்குகள். ஒரு பக்கம் போனீங்கன்னா அங்க பாஜகவுக்கு நல்ல வாக்குகள் இருக்கு, கோயில் பக்கம்லாம் போனீங்கன்னா. ஸோ இதுவும் அகெயின் வெரி குட் கான்ஸ்டிட்யூன்சி. ஒரு நல்ல லீடர் கிட்ட கொடுத்தா, ஒரு நல்ல லீடர், அது அதிமுகவில் இருக்காங்களா பிஜேபியில் இருக்காங்களா அதை பற்றி நான் கவலைப்படல, கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஆக்சுவலாக இதில் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே சமமாக இருக்குது, மோரலஸ் அப்படியே இருக்குது. விஜய் வந்து இவ்வளோ ஓட்டை பிரிக்கலைன்னா டிஎம்கே ஆக்சுவலாக அதிகமாக இருந்திருக்க வேண்டியது. ஏன்னா அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சைடு, இந்த பீச்சுக்கு இந்த பக்கம் சொல்கிறல அந்த ஓட்டெல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கும். அதை ஃபுல்லாக அப்படியே தடுத்து ஒரு அரண் மாதிரி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது விஜய் தான். இப்போ இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜான
ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதை புரிந்து கொண்டு இதுக்கேற்றபடி சரியான கேண்டிடேட்டை போடும். ஒன்று கூட்டணி கட்சியிலேருந்தோ இல்லாட்டி தன்னுடைய இதுலேருந்தோ சரியான ஒரு கேண்டிடேட்டை போடும். மயிலாப்பூர் இப்போது ஒரு முக்கியமான கேண்டிடேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொகுதி. ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போடணும், ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போடும். அது இதனால சும்மா பிஜேபியில் கொடுத்துட்டு ஒன்று யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பனாகவே சொன்னேன் பிராமண சமுதாயம் அதனால் இவர் நிற்கட்டும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா புட்டுக்கும். சமுதாயம் கிடையாது அங்கே. அந்த லீடர் உழைக்க தயாராக இருக்கும், ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா க்ளோஸ் எலெக்ஷன், பைசாவும் செலவு பண்ணக்கூடியவராக இருக்கணும். என்ன சார் கரெக்டாக இல்லைங்களா? அது சும்மா நான் சமுதாயம் தாண்டி ஓட்டு விழும். எஸ்சி ஓட்டே சிலது விழும் பிஜேபிக்கு. ஆனால் ஏடிஎம்கே இருந்தாலும் அதே மாதிரி தான். ஏடிஎம்கேல கூட உங்களுக்கு இப்போ நான் ஓப்பனாகவே சொன்னேன், ஏடிஎம்கேல சில பேருக்குலாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க செலவே பண்ண வேண்டாம், அவங்ககிட்டே காசு கிடையாது, எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட சீட் கொடுத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. இவர் சொன்ன மாதிரி ஸ்டார் கேண்டிடேட் தேவைங்க. இங்கே தாமரைக்கு நிற்கலாம்னு நினைக்கிறீங்களா, ஏடிஎம்கே நிற்கலாம்? இல்லை, ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டு பேருமே நல்ல கேண்டிடேட், அதான் முக்கியம். நல்ல டி நகர தாமரைக்கு கொடுத்துட்டா மயிலாப்புரம் கொடுப்பாங்களாங்க டவுட்டுங்க. சார் 2 சீட் கொடுக்க மாட்டாங்களா சார்? ஒரு சவுத் சைனா 2 சீட்டு எதிர்பார்ப்பாங்கல்ல பிஜேபி சைட்லேருந்து, பார்ப்போம். சார் இந்த 19.85 விஜய் என்ன காரணம் சார்? இது கிறிஸ்டியன்ஸ், யூத்து கிறிஸ்டியன்ஸ், ஃபிஷர்மேன், எஸ்சி எல்லாமே காம்பினேஷன் வருது. அது ஒன்றும் ஜாஸ்தி ஆகும். அந்த சாந்தோமை ஒட்டி அப்படியே எடுத்து அள்ளின்னு போயிட்டே இருப்பார். சார் அடுத்த தொகுதி வேளச்சேரி. டிஎம்கே 32.74, ஏடிஎம்கே 45.91, 4.33 என்டிகே, 17.01 டிவிகே. சார் இங்கே வேளச்சேரி அசோக்கும் வேலை பண்ணுறாரு, எஸ்ஜி சூர்யாவும் வேலை பண்ணுறாரு, டால்ஃபின் ஸ்ரீதர் கூட வேலை பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். தெரியாது, யாருக்கு வேணால் போகலாம். யாருக்கு அதாவது அவங்க இங்கே தான், அதாவது ஒரு டீசெண்டாக ஒரு 2 தொகுதி சிட்டிக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா பிஜேபிக்கு 2 or 3 தொகுதிஸு, இது எப்படி வேணால் யார்கிட்ட கொடுத்தாலும் இதை ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கரெக்டான அலையன்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். யார் இருந்தாலுமே ஜெயிக்கலாம். எஸ்ஜி சூர்யாவும் நல்லா ஜெயிப்பார், அசோக் நல்லா ஜெயிப்பார். அது யாருக்கு கொடுக்க போகிறாங்க நமக்கு தெரியாது. இதுதான் விஷயம். நீ எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் ஷியூர் ஷாட் என்டிஏவுக்கு. அங்கே காங்கிரஸ் சார் எழுத்தாப்பில் நிற்கிற சார், அவர் போன தடவை அவர் ஜெயிச்சாரு. போகும்போது களத்தில் நான் சவுத் சென்னை பார்க்கும்போது அவளை போட்டு திட்டுறாங்க. அதோட ஒரு ஆட்டோ கம்யூனிட்டி சார், நான் ஓட்டே போடல சார், இந்த ஆள் நம்பி ஓட்டு போடுறது சும்மாவே இருக்கலாம் சார். அதுதான் அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது. பயங்கரமான இந்திய சார்பில் இந்த தடவை வேளச்சேரி டிக்கெட் யாருக்கு கிடைச்சாலும் அவர் லக்கியஸ்ட் பர்சன். அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேங்க, என் ஃப்ரெண்டு அங்கே வீடு கட்டிட்டு இருக்காரு, இண்டிபெண்ட் ஹவுஸு. வீடு கட்ட ஆரம்பித்த உடனேவே லோக்கல் கவுன்சிலர் 9 லட்ச ரூபா கொடுத்துட்டான். கடைசியில் 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. லோக்கல் எம்எல்ஏ கிட்ட போனால் நாங்கள் என்னங்க டிஎம்கே கவுன்சிலர் கிட்ட எழுத்தாப்பெல்லாம் நாங்கள் பேசலாம் முடியும். அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ. ஆமாங்க, இதுதான் அப்புறம் செம்ம காண்டில் இருக்காங்க வேளச்சேரி மக்கள். போனாலே தெரியும் சார், நீங்கள் வேளச்சேரியில் எங்கே போனாலும் இந்த வாட்டிக்கு ஒரு காரணம் இருக்குங்க. வேளச்சேரியில் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப அதிகம். நீங்கள் டெய்லி போய் மாமூல் கேட்டுக்கிட்டா ஒரு பொட்டி கடையில் வெறுத்து போயிடலாம். நாள் முழுக்க டின்னு சம்பாதிக்கிறது அந்த ஒரு 1000-1500 ரூபாய்க்காக. அதுலேயே டெய்லி ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் தினமும் பிடிக்கிட்டு போவீங்க. இந்த மாமூல் ரொம்ப பெரிய தொல்லைங்க. அது ஃபுல்லாக இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸு, மிடில் லெவல் ட்ரேடர்ஸ் அதிகமாக இருக்கிற தொகுதியில் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். சார் அடுத்த தொகுதி சோழிங்கநல்லூர். 57.82 டிஎம்கே, 24.57 ஏடிஎம்கே, 3.36 என்டிகே, 14.25 டிஎம்கே. அகைன் நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடணும், சோழிங்கநல்லூர் மாதிரியான தொகுதியிலலாம் நம்ம சர்வேலாம் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாம்பிள் சைஸ்லாம், ஏன்னா இப்போ ஓட்டர்ஸ் 6 லட்சம் பேர் இருக்காங்க, நம்ம எடுக்கிற சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ சோழிங்கநல்லூர்லாம் இந்த அளவுக்குலாம் இருக்குன்னு நான் நம்பலை. ஏன்னா இதில் ஜேவிசியுடைய இதோட ஒரு ஃபாலோ அப்பாக நான் ஒன்று சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ சோழிங்கநல்லூர் எப்படி சார் அப்படின்னு கேட்டார். இதில் என்னன்னு சொன்னேன், அதெல்லாம் தப்பு சார், சோழிங்கநல்லூர் நாங்கள் ஜெயிக்கிறோம் சார் அப்படின்னு. இதோட காரணம் சொல்லிட்டேன்ல சார் உங்ககிட்ட, நாங்கள் ஜெயிக்கிறோம். இந்த 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 சர்வே ரிசல்ட் படி வராது சார், இது நாங்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னாரு. பட் நம்ம சர்வேல கிட்டத்தட்ட 20% டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது.
அது எப்படி 20% இல்ல சார், சாம்பிள் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி சார். இதுலையா? ஆமா, 6 மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க, ஒரு 1000-2000 சாம்பிள் சைஸ் இருப்போம். இங்க 6 லட்சம் வாக்காளர்கள், அதுக்கும் தமிழ்நாட்டிலேயே லார்ஜஸ்ட் கான்ஸ்டிட்யூன்சி. அப்படின்னா இந்த இடத்துல சர்வே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நாமே ஒப்புக்கொள்றோம். ஆமா, நானே ஒத்துக்கிறேன்ல சார். சார் இங்க வந்து கேண்டிடேட் செலவு பண்ணி ஒரு லார்ஜ் சாம்பிள் சைஸ் 15,000 to 20,000 சாம்பிள் சைஸ் எடுத்தா தான் நம்ம டிசைசிவா சொல்ல முடியும். சோழிங்கநல்லூர் எல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. கேண்டிடேட் அவருடைய இன்ட்ரெஸ்ட்ல எந்த மீடியாவும் எடுக்க மாட்டாங்க. 20,000 சாம்பிள் சைஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. யார் ஒரு தொகுதிக்கு யார் எடுப்பா? யாருமே எடுக்க மாட்டாங்க. கேண்டிடேட் காசு கொடுத்தா தான் உண்டு. ஓப்பனா சொல்லிடுறேன் சேனல்ல. உண்மை கரெக்ட். சோஷியல் சர்வீஸ் பண்ணல சார் நம்ம. அந்த உண்மை. அடுத்த கான்ஸ்டிட்யூன்சி ஆலந்தூர். டிஎம்கே 47.47, ஏடிஎம்கே 30.64, என்டிகே 6.06, டிவிகே 15.82. எப்படி பார்க்குறீங்க சார்? பயங்கரமா அடிக்கிறார். தாமு அன்பரசனோட தொகுதி மினிஸ்டர். சார் ஆலந்தூரில் நான் இருந்திருக்கேன். நான் ஆலந்தூரில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன். ஆமாம் நங்கநல்லூரில் நான் இருந்திருக்கேன். இந்த ஆஃபீஸை தட்டினா என்ன வேலை சொன்னாலும் நடக்கும். அன்பரசன் ஆஃபீஸை தட்டினா நம்பி போனால் வேலை நடக்கும் அப்படின்னு தான் மக்களுடைய இது. கிட்டத்தட்ட நங்கநல்லூரில் இருக்கிற சோகால் பிராமின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட அவங்க கூட தாமு அன்பரசனுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொகுதியை கல்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2016 தப்பு பண்ணுவார். அன்பரசனை தூக்கி வந்து பல்லாவரத்தில் போட்டு ஒரு ஹீல் டூ அ கேம்பிள். அந்த கேம்பிள் வந்து என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 எலெக்ஷன், இப்போ கடைசி எலெக்ஷன்லேருந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பர்டிகுலராக வந்து கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் உதயநிதி நிற்க போகிறாருன்னு ஒரு பெரிய பேச்சு இருந்தது இந்த இடத்துல. பட் அதுவும் இல்லை, அன்பரசனை முழுசாக கொடுத்து இந்த பல்லாவரம் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும் ஃபுல்லாக கல்டிவேட் பண்ணியிருக்காங்க சார். இன்ஃபேக்ட் நிறைய பேர் தாமான் விஐபி தொகுதி அதுக்கான அந்த லட்சணம் தெரியுது. அது கரெக்ட் சார். அடுத்த கான்ஸ்டிட்யூன்சி ஸ்ரீபெரும்புத்தூர். டிஎம்கே 42.16, ஏடிஎம்கே 41.79, என்டிகே 3.68, டிவிகே 12.38. இது வந்து எஸ்சி ரிசர்வ் தொகுதி. இங்கே வந்து செல்வ பெருந்தகை தான் கேண்டிடேட் எம்எல்ஏ. கண்டிப்பாக தோத்து போகிறார். பயங்கரமான ஆன்டி இருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் ஓட்டு குறையும். அது இது வந்து பிஜேபியும் நிற்கலாம், அதிமுகவும் நிற்கலாம், 2 பேருமே நிற்கலாம். பாமக கொடுத்துட்டா நடக்காது வேலை. இப்பயே சொல்றேன். ஏன்னா வந்து அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி நீங்க பாமக ஏடிஎம்கே நிற்கணும், இல்லாட்டி பிஜேபி நிற்கணும். ஏன்னா மைக்ரேட் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதான் அவர் சொன்னதுக்கு ரீசன். ஏன்னா இன்னைக்கு அங்கே நிறைய யூனிட்ஸ், இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ஓட்டர்ஸ் இதோடு இருக்கிறவங்க, ஓட்டர்ஸ் ஐடி கார்டோடு இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுடைய இம்பேக்டெல்லாம் இருக்குது. பிஜேபி நிற்கலாம், பிஜேபி கொடுத்த ஷூர் ஷாட்டு. இதெல்லாம் ரொம்ப நூல் இலையில தான் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் முயற்சி பண்ணால் ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஈஸியாக வெற்றியை நோக்கி கிளியர் கட் நம்மளோட ஸ்ரீபெரும்புத்தூரோட கிளியர் கட் மேப்பிங் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா தாமாகா நின்னது சைக்கிள் சின்னத்தில். இதே பிஜேபி நின்று தான் வந்து என்னுடைய முதல் சர்வே எப்படி பார்த்தீங்கன்னா 30% வாங்கியிருப்பாங்க. 30% அதிமுகவோட ஓட்டு வேறு இருக்குது. 2 ஆட் ஆச்சுன்னா கம்ஃபர்டபுளாக 50% மேலே வாங்கி ஜெயிக்கலாம். பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னா அது பிஜேபிக்கு ஃபேவரபுளாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நார்த் இந்தியன் மைக்ரன்ஸ் இருக்கிறனால இது நல்ல தொகுதி ஃபார் எந்த தொகுதி போறாரு, அங்கே வேற தொகுதிக்கு போறாருன்னு சொல்லிட்டு ரிசர்வ் தொகுதி தானே போனோம். ஜெனரல் போர்டு போட்டாரு. கொடுக்க மாட்டாங்களா சார்? ஏன் சார் ஜெனரல் தொகுதி கொடுக்க மாட்டாங்களா செல்வ பெருந்தகைக்கு? திமுகலேருந்து செல்வ பெருந்தகை தொகுதி மாறணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு நியூஸ் வருது இல்லை சார்? அப்போ ஜெனரல் ஸ்டாலின் தானே தீர்மானிக்கிறார். காங்கிரஸுக்கு என்னங்க ரோல் இருக்கு? பாவம் திராவிட காங்கிரஸ். அது வந்து உங்களுக்கு டிஎம்கே கிளை அமைப்பு தானுங்க காங்கிரஸ். அடுத்த தொகுதி பல்லாவரம். 38.80 டிஎம்கே, 37.02 ஏடிஎம்கே, 9.29 டிவிகே, 9.29 என்டிகே, டிவிகே வந்து 14.89. சார் கருணாநிதிக்கு இது பெரிய ஷாக்கராக இருக்கும். இங்கே அதிமுக நல்லா நிற்கலாம், பிஜேபிக்கும் கொடுக்கலாம். யார் நிற்பாங்க அதிமுகவில்? அதான பிரச்சனையா? பிஜேபி கொடுக்கலாம் அப்படின்னா ஓகே, யாரோ ஒரு சென்னை பேஸ் லீடர் நிற்க வைக்கலாம். ஆனால் ஏடிஎம்கே ஒரு நல்ல கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அதுவே கொடுக்கலாம். யார் அந்த நல்ல கேண்டிடேட் சார் கொஸ்டின்? இப்போ வேளச்சேரி ஒரு வேலை வந்து பிஜேபி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேளச்சேரி அசோக் வந்து பல்லாவரத்துக்கு வரலாம், இல்லை பல்லாவரமே இவர் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். நீங்கள் சென்னைமா, உங்களுக்கு சென்னைங்கிற போது உங்களுக்கு இந்த தொகுதியில் தான் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சென்னையில் பிரபல ஃபிகராக இருப்பீங்க,
இப்போ பிஜேபின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 5-6 லீடர். வினோத் செல்வம் சென்னையில் வந்து கொஞ்சம் பிரபலமானவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழிசை லாஸ்ட் டைம் நின்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஜி சூர்யா, அந்த மாதிரி பிரபலம் இருக்குது. இந்த பிரபலங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃப் கான்ஸ்டியூன்சியில் முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி நிற்கணும். அதிமுகலேயே எடுத்துக்கங்களேன், சில பேர் இருக்காங்கல்ல. இப்போ ஆதிராஜாராம் இங்கே தவிர வேளச்சேரியில் கஷ்டப்படுவார், அங்கே போய் நிற்கலாம் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வந்தது? ஸோ இது மாதிரி இதுதான் ஸ்மார்ட் திங்கிங்கிறது. தோக்க போற தொகுதியில் ஒரு பெரிய ஹெவி வெயிட்டை போடுறதோட ஒரு ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் அந்த ஹெவி வெயிட்டை அங்க போய் உட்கார வச்சு வேலை பண்ண வைக்கணும். அதுதான் அந்த வெற்றியை நீங்க அஷ்யூர் பண்ணிடலாம். சார் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நூலிழையில் இருக்கக்கூடியது. நான் வந்து பல்லாவரத்தில் இந்த அளவுக்கு டிஎம்கே குறைவா வாங்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, நானுமே எதிர்பார்க்கல. நக்க இதுக்கு என்ன காரணம்? டிவிக்கு அடிக்கிறது ஃபேக்டர் இல்லையே சார். நம்ம ஆலந்தூர்ல பார்க்கும்போதும் டிவிக்கு 15% வாங்குறாங்க. இப்போ பல்லாவரத்துல பார்க்கும்போது 14.89% வாங்குறாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, ஆலந்தூர்ல வந்து 6% என்டிகே வாங்குது, இங்க என்டிகே வந்து 9.29% வாங்குது இந்த இடத்துல. பட் பேசிக்கா பல்லாவரத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸ்டில் இட்ஸ் அ கொஸ்டின். அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா நான் முக்கியமாக நினைக்கிறது டிஎம்கே இந்த அளவுக்கு குறையிறதுக்கு காரணம் இந்த ஆன்டி இன்கம்சி அதிருப்தி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி அடி வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். இங்கெல்லாம் நாங்கள் வந்து 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வாட்டி பர்சனலாக நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, பர்சனலாக ஒரு மெசேஜே வச்சுருந்தேன். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை தயவுசெய்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துடாதீங்க, பிஜேபி நிற்கட்டும்னு. ஏன்னா பிஜேபி நின்றுருந்தா அன்னைக்கு இருக்கிற நிலைமையில எங்க சர்வே படி 30% 32% 34% வாங்கிருப்பாங்க. டிஆர் பாலு எழுத்தாப்ல சார் பாதி பேருக்கு உள்ள போயிட்டு தாமரை சிம்பிள் வீட்டுக்கு வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் இருக்கணும். இப்போ எஸ்ஜி சூர்யாவே இங்க அது வேளச்சேரி தான் வேணும்னு நினைச்சாருன்னா கஷ்டம். ஏன்னா அசோக் வேலை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பல்லாவரம் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, கேட்கலாம். ஓகே சார். அடுத்த தொகுதி தாம்பரம். டிஎம்கே 42.88, ஏடிஎம்கே 41.17, 3.28 NTK, 12.68 DMK. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இதுதான் இப்ப தெரியுது சார். ஆலந்தூர் வரையும் நல்லா இருக்கு கட்சி. ஆமா. பல்லாவரத்து டவுன் ஆகுது. பல்லாவரம் தாம்பரம் எல்லாம் ஒரே கிளைமேட் வருது. ஒரே டோன். இதுதான் சார். இப்ப வந்து அதிமுக பாஜக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான பிக் த சீட்ஸ், புட் த ரைட் பர்சன். அண்ட் இந்த ஓகே, நீ அங்க நிக்க, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், நீ என்ன ஜெயிக்க வைக்கிற, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் பக்கவா நடக்கும். இந்த பல்லாவரம், தாம்பரம், வேளச்சேரி இதெல்லாம் கரெக்டா அடிச்சா ஸ்ரீபெரும்புதூர் இதுக்கு வந்து எனக்கு அந்த தொகுதி தான் வேணும் அப்படிங்கல. கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க சார். நான் சொல்றேன், இப்போ 1 year டைம் இருக்கும்போது 2 லீடர்ஸ் இந்த 2 ஒரே ஒரு விஷயங்க. பல்லாவரம், தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர் இதுல இந்த மாதிரி வருது அப்படின்னா இது வந்து டிரான்சிஷனுக்கான ஆரம்பம்ங்க. இது வந்து அநேகமாக இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, மெட்ராஸே எப்போது டிஎம்கே வசந்தான் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, மித்துங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயமாக சென்னை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயாராக இருக்கிறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா தாம்பரத்துலேயும் பல்லாவரத்துலையும் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். 10 வருஷமாக டிஎம்கே எம்எல்ஏ தான் இருந்திருக்காங்க, சேம் எம்எல்ஏ தான் இருந்திருக்காங்க. இந்த சென்னை முழுக்க எல்லா எம்எல்ஏ 95% சேம் எம்எல்ஏஸ் தான். ஒரு 5% 1-2 தொகுதி தான் மாறி இருக்கு. அவங்க மேல ஒரு அதிருப்தி இருக்கலாம்ல, அவங்க மேல அதிருப்தி இருக்கலாம். இன்னொன்று அங்கே வந்து டபுள் ஆன்டி இன்கம்பன்சி வரும். அரசின் எம்எல்ஏ மீதான அதிருப்தி. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ இதாகுது. அப்படின்னா இது ஒரு சூப்பரான சந்தர்ப்பம். இதை என்டிஏ வந்து ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக்கணும், ஒற்றுமையாக பயன்படுத்திக்கணும். சார் சென்னையில் இவங்க சொல்லிட்டு இருக்க இந்த மித்தை உடைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புங்க இந்த தேர்தலில். இது எப்படி என்டிஏ வந்து கூட்டாக பயன்படுத்திக்கிறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து சார் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இதுபடி பார்த்தா அதனால தான் சொன்னேன், சோழிங்கநல்லூரில் வந்து நம்ம சர்வே தப்பாக போகும். ஏன்னா நீங்கள் எடப்பாடியோட சொன்னார், ஏன்னா இங்கெல்லாம் இப்படி வரும்போது அங்கே சாம்பிள் சைஸ் கம்மியாக, அதனால தான் நான் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து என்னோட 100% இந்த ட்ரெண்ட் நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று தான் சார். அதிமுக பாஜகவோட சீட் ஷேரிங் இந்த சென்னை இன்க்ளூடிங் ஸ்ரீபெரும்புதூர் லோக்சபா கான்ஸ்டியூன்சியில் அடங்கின தொகுதியில் கரெக்டாக பண்ணாங்கன்னா வேலை ஓவர் சார். சீட் ஷேரிங் ப்ராப்பராக இருக்கும் பிஜேபிக்கும் ஏடிஎம். பிஜேபி தரப்பில் வந்து எனக்கு வந்து 80 கூடு 100 கூடு இந்த ட்விட்டரில் வந்து கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுக்குலாம் ஒரு மெசேஜ் 80 சீட்டும் கொடுத்துருவார் எடப்பாடியார். கொளத்தூர், 1000 லைட்ஸ், ஆர்பர், சேப்பாக்கம், திருநெல்வேலி இதெல்லாம் நல்ல தொகுதிகளாக வின் பண்ணி ஒரு 20 எம்எல்ஏ உள்ள அனுப்ப முடியுமான்னு பார்க்கணும்.
25 போட்டியிட்டாலும் 22 ஜெயிக்கணும், அப்படி இருக்கணும். 80 போட்டியிட்டு 5 ஜெயிச்சு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? நம்ம என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது போட்டியிடுற தொகுதிகளை காட்டிலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அதிகமாக இருக்க வேண்டும். இதை வந்து தொகுதியில் மகாராஷ்டிராவில் போட்டிட்டு 133 132 தொகுதியில் ஜெயிச்சாங்க தேவேந்திர ஃபட்னவிஸ். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக உண்மையை சொன்னால் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு முன்னால் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த என்டிஏ லீடர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணால் இந்த தடவை மகாராஷ்டிராவோட ரெப்ளிகா மாதிரி தாங்க இந்த மகாராஷ்டிராவோட ரெப்ளிகா தான். மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் சார். நான் தான் சார் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண மகாராஷ்டிரா பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்கேன் நான். டைம்ஸில் உள்ள டான்ஸே ஆடினீங்க, சொல்லுங்கள். ஸோ அதனால் நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது சார். தாம்பரத்தை பொறுத்தவரை அதிமுக வீக்காச்சு. ஆனால் ஏன் பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வேதாவோட ஒர்க். ஏன்னா வேதாவோட ஒர்க்கு நம்மலாம் ரொம்ப க்ளோஸாக நான் பார்த்துருக்கேன். வேதா அந்த மாவட்ட தலைவராக இருந்ததுலேருந்து அவர் எல்லா பூத்துலேயும் ஓட்டு வாங்கி பிஜேபி தலைவராக இருந்து எல்லா இதுவும் வாங்கியிருக்கார். கொஞ்சம் பார்ட் ஆஃப் பல்லாவரமாக அவர் கவர் பண்ணுறதுனால இந்த ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி உட்கார தொகுதி சென்னையை சுற்றுள்ள தொகுதி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போது காஞ்சிபுரம் சார். இப்போ பார்க்கக்கூடிய தொகுதி வந்து செங்கல்பட்டு. டிஎம்கே 42.72, ஏடிஎம்கே 35.36, என்டிகே 7.36, டிவிகே 14.56. திஸ் சீட் கோஸ் டு டிஎம்கே. என்ன பார்க்குறீங்க? டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து நல்ல மார்ஜினில் ஜெயிச்ச தொகுதி அது. அதனால் அங்கே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. வரலட்சுமின்னு ஒரு லேடி கேண்டிடேட் தான் இருக்காங்க, எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. 26,665 வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் போகுது. செங்கல்பட்டில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது, திமுக பக்கம் தான். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 14% மேலே அவர் விஜய் வாங்குறாரு. அப்படி இருந்து இந்த தொகுதி மட்டும் டிஎம்கேக்கு சாதகமாக போகுது. ஜென்ரலாக அவர் விஜய் வந்து கூடுதலாக வாங்குறப்போ டிஎம்கேக்கு பாதகமாக இருந்தது. இங்கே வந்து சாதகமாக இருக்குன்னா வேறு ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்கு. இல்லை, போன வாட்டியே உங்களுக்கு 10% வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எடுத்தாங்க. ஸோ அது அப்படியே தான். இந்த வாட்டி 7% எடுத்திருக்காங்களே சார். 10% எடுத்திருக்காங்க போன வாட்டி. ஸோ அதனால் அப்படியே தான் போகுது. ஏடிஎம்கே ஓட்ட விஜய் வாங்குறாரோ? இங்கே ஏடிஎம்கே ஓட்டு வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. போன வாட்டி 38% வாங்கியிருக்காங்க, இன்னும் கம்மி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்கேவோட வாக்குகளை வந்து விஜய் எடுக்கிறாரு. அதான் கேட்குறேன், அது என்ன காரணம்? ஓகே அப்படி இருக்கும். கரெக்ட். அதனால செங்கல்பட்டுங்கிறது அஷ்யூர்டு ஃபார் டிஎம்கே. ஓகே சார். அடுத்த தொகுதி திருப்போரூர். டிஎம்கே 42.60, ஏடிஎம்கே 45.09, என்டிகே 3.04, டிவிகே 9.27. திஸ் சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இங்கே போன வாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எஸ்எஸ் பாலாஜி வர்சஸ் பிஎம்கே நின்னாங்க. எஸ்எஸ் பாலாஜி வந்து வெறும் 1947 ஓட்ஸ் வித்தியாசம் தான் ஜெயிச்சார். ஆன்டி இன்கம்பன்சி லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி அதிகம். இங்கே கொஞ்சம் வந்து இந்த செட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய 3 தொகுதிகளே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கட்டமைப்பு நல்லாயிருக்கு. அது தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த விசிகே எம்எல்ஏவெல்லாம் ஒன்றும் டெலிவரே பண்ண முடியல. அது விசிகேவோட வாக்குகளை விஜய் வர இருக்கிறாரு. அப்படிலாம் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக அதிமுக ஜெயிச்சோம். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா திருப்பூர் வந்து ஏடிஎம்கே அடிக்கடி ஜெயிச்ச தொகுதியும் கூட. இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற தொகுதி. இந்த ரெண்டுமே ஒரு கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே வெற்றி பெறுவது உறுதி. ஓகே சார். அடுத்த தொகுதி செய்யூர். டிஎம்கே 37.76, ஏடிஎம்கே 43.25, என்டிகே 3.20, டிவிகே 15.79. This seat goes to ADMK. எப்படி பார்க்குறீங்க? திமுக எவ்வளோ சொன்னீங்க? 37.76. ஸோ 9% வாக்குகளை விசிக இழக்குது. அந்த 9% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுது. அதிமுக பெருசாக கெயின்லாம் பண்ணல. ஏன்னா போன வாட்டியே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 43% 44% வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டி எவ்வளோ வாங்குறாங்க? அதே தான் 43.25. அவ்வளோதான், அதே தான் வாங்குறாங்க. ஸோ விசிகாவோட ஓட்டு கிளியர் கட்டாக மெசேஜ் சார். இதில் விசிகாவோட ஓட்டு விஜய் எடுக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக அதிமுக அவங்களுடைய ஓட்டை இழக்கலை. நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விக்டிம் சீமான், செகண்டு விசிகா, தேர்டு டிஎம்கே, ஃபோர்த்து பிஜேபி, ஃபிஃப்த்து ஏடிஎம்கே. காரணம் இருக்குது நான் சொல்கிறதுக்கு. ஏன் பிஜேபி ஏடிஎம்கேவோட ஜாஸ்தி சொல்கிறேன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர் ஓட்ஸ், எஸ்சி ஓட்ஸ், அது கூட கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். அதிமுகவோட ஓட்டு எதுவுமே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிஷன் தான் இருக்குமே தவிர டெலிஷன் இருக்காது.
அவங்க லோயஸ்ட் பாயிண்ட் 2024 ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்கே பார்க்குறோம். சார் என்னன்னா எதிர்த்தரப்பில் கிடைக்கக்கூடிய வாக்குகள், அந்த வாக்குகள் குறையிறது ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான சாதகத்தை அதிகமாக்குது. ஸோ இவர் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே தனியாக கூடுதலாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. எதிரிகள் குறைச்சி வாங்கினாலே இவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ அதுதான் பார்க்குறோம். அடுத்த தொகுதி மதுராந்தகம். டிஎம்கே 41.38, ஏடிஎம்கே 43.86, என்டிகே 3.86, டிவிகே 10.90. எப்படி சார் பார்க்குறீங்க? அகைன் ஏடிஎம்கே இந்த தொகுதியில் தான் ஆரம்பிச்சாங்க அதிமுக. இந்த தொகுதியில் தான் ஜெயிக்கவே ஆரம்பித்தாங்க. முதல் 34 தொகுதி வாஷ் அவுட்டு இங்கே தான் ஆரம்பித்தாங்க. முன்னாடி உகம்சந்திரன் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருப்பார். அவர் வாரிய தலைவராக இருந்தார் நினைக்கிறேன். அவர் வாரிய தலைவராக இருந்தார் ஏடிஎம்கேல. ஸோ இங்கே வந்து அதிமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டும் இருக்கும். ஐ திங்க் விசிகாவோட ஓட்டுகள், விசிகா வந்து நிறைய விஷயம் திருமாவளவன் பேசினாரே தவிர பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கம்மி அந்த ஏரியாவில். அது ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு போகுது. இதில் விஜயினுடைய அம்மா, இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, அவங்க பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவர்னு எனக்கு நியூஸ் வந்தது. அந்த அஃபினிட்டி கூட இருக்குது. அஃபினிட்டிக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் விஜயை வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து அவரோட அசோசியேட் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் வந்து விக்கிரவாண்டியில் அந்த மிகப்பெரிய மாநாடு நடத்தினார்ல, அப்போ ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அங்கேருந்து ஃபோன் அடித்து என்கிட்ட சொல்கிறார், என்ன சீனிவாசன்ஜி, இது என்ன விஜய் மாநாடா இல்லாட்டி விடுதலை சிறுத்தைகள் மாநாடான்னு தெரில அப்படின்னு. அத்தனை பேருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், எல்லாருமே இளைஞர்கள். அதனால இது திருமாவளவனுக்கு ஒரு மோசமான செய்தி. ஸோ திருமாவளவன் எங்கெங்கெல்லாம் நிறைய பெருமளவு வாக்குகளை இழக்கிறாரோ, திருமாவளவன் பலத்தினால எந்தெந்த இடத்துல டிஎம்கே கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த தடவை தோல்வி இருக்கும். அது வந்து சரி, இவ்வளோ தோல்வி இருக்கே அதனால விஜய் ஜெயிப்பாரா? அதுவும் இருக்காது. ஸோ அதனால ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறும். சார் அடுத்த தொகுதி உத்தரமேரூர். டிஎம்கே 40.04, ஏடிஎம்கே 45.02, என்டிகே 3.78, டிவிகே 11.16. சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. சார் எப்படி பார்க்குறீங்க சார்? இது 5% டிஎம்கேவோட ஓட்டு போகுது. அதில் 2% அதிமுகவுக்கு போகுது. மற்றது வந்து விஜய்க்கு போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 1200 வாக்குல 7000 ஓட்டு ஏஎம்கே பிரிச்சதுனால அந்த அந்த ஓட்டு 7000 ஓட்டும் விஜய்க்கு தான் போகுது. அது அதிமுக ஓட்டு விஜய்க்கு போகுது. சரி, ஏன்னா அது ஒரு மாற்றம். ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அமமுகவுக்கு நம்பி வந்தவங்கெல்லாம் அவங்கெல்லாம் தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடாரம் காலி ஆயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் வந்து அவரோட இருக்காரான்னு கேட்டீங்க. அமமுக பிரசன்ஸே இல்லையேங்க, அது ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. அது ஏடிஎம்கேக்கு தானே சார் வரணும்? அந்த ஓட்டு ஏடிஎம்கேக்கு தானே வரணும்? செதறி தனித்தனியாக எங்கே போச்சு? அதுவே ரொம்ப ஒரு மைக்ரோ லெவல் ஓட்டு தாங்க. அது பெருங்காயம் கரைஞ்சு கடலில் எந்த பகுதியில் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது இப்படித்தான் இருக்கும். அடுத்தது வந்து காஞ்சிபுரம். டிஎம்கே வந்து 48.06, ஏடிஎம்கே 23.56, என்டிகே 6.48, டிவிகே 21.91. என்ன சார் இது? என்னமோ இந்த கணக்கு கரெக்டாக இருக்குமோ என்னோட போல் தான். ஆனால் இது கரெக்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது. ஏன் சார், என்ன கணக்கு? ஏன்னா 2024 லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்களும் பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஏடிஎம்கேவும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த இடத்துல எனக்கு என்னமோ ஒரு டவுட்டு. காஞ்சிபுரத்தில் ப்ராபப்ளி நம்பர்ஸ் டைரக்ஷன் கரெக்டாக இருக்கலாம், நம்பர்ஸ் தப்பாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாரு. இந்த தொகுதியிலும் விஜயே நிற்கலாம். ஏன்னா விஜய் 20% வாங்குறாரு இல்லையா? கிரவுண்டில் வந்து சோமசுந்தரம் சொல்லி ஏடிஎம்கே 2011 ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2 வாட்டியாக எழிலரசன் சொல்லிட்டு சிவி எம்பி எழிலரசன் சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் இஸ் ஓப்பன். அகெயின் நம்ம கூடலூரில் என்ன பார்த்தோமோ அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஆஃபீஸ் இஸ் ஓப்பன், எம்எல்ஏ இஸ் வெரி ஆக்சசிபிள், இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. பட் இவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், இது மைட் பி இட் கேன் கோ இன் ராங் டைரக்ஷன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது கரெக்டு. இதில் இன்னொன்று பார்க்கணும், இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனில் ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியது, பிஜேபி எவ்வளோ, அதனுடைய கூட்டுத்தொகை இதுவும் ஏதாவது டேலி ஆகுதா? ஆக்சுவலி இப்போ உங்களுடைய சர்வே இதுவும் ஆக்சுவலி ஆகலை. ஏன்னா பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் லாஸ்ட் டைம் வந்து இவங்க இந்த லாஸ்ட் டைம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பிஎம்கே இருந்தது சரிங்க. காஞ்சிபுரம் ஒரு நிமிஷம் சார். சார் இல்லை சார், அதாவது 16.39 பிஎம்கே வாங்கினாங்க, 25.68 அதிமுக வாங்கினாங்க,
திமுக 46 வாங்கினாங்க. என்டிஏவோட டோட்டல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து 44.86, இவங்க 43.86. அதனால தான் சொல்றேன் இந்த இடத்துல ஏதோ ஒரு எரர் வருது. ஆமா, எரர். ஆனா இங்க 20% டிஃபரன்ஸ். ஆமா, அதனால தான் என்னோட போல டவுட்டா இருக்கு, எனக்கு ஏத்துக்க முடியல. கரெக்ட். அதனால ஆக்சுவலா காஞ்சிபுரம் தொகுதியினுடைய சர்வே இருக்குல்ல, அது வந்து ரிவ்யூவுக்கு உட்பட வேண்டியது. அப்படித்தான் நம்ம சோழிங்கநல்லூர், ஆர்கே நகர், காஞ்சிபுரம் இதெல்லாம் கொஞ்சம் ரீடூ பண்ணணும். அடுத்த தொகுதி அரக்கோணம். டிஎம்கே 44.30, ஏடிஎம்கே 47.09, என்டிகே 3.24, டிவிகே 5.37. சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. எப்படி பார்க்க? நல்ல எம்எல்ஏ அவரை வந்து நான் வந்து 2021 பார்த்துருக்கேன். நல்ல எம்எல்ஏ அவர் வந்து ஆக்சசபிள் எம்எல்ஏ, பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன்னா அது வந்து ரிசர்வ் தொகுதி. அதே மாதிரி பிஜேபிக்கும் கொஞ்சம் அரக்கோணத்தில் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் இருக்குது. நான் இது வந்து தினமலரில் நான் இது பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்ரா லோன், அந்த லோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால் பிஎம்கே இது பிஜேபிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் 2% புஷ் பண்ணுறது பிஜேபி புஷ் பண்ணுறாங்க அதை. அதனால் அரக்கோணத்தில் இவர் ஜெயிப்பார்னு நான் உறுதியாக இருக்கேன். அதிமுக ஜெயிப்பார்னு உறுதியாக இருக்கேன். சில அரக்கோணத்தில் ஏடிஎம்கே மேலே அவருடைய ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு காரணம் இதெல்லாம். அதனால் அரக்கோணம் அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு உண்டான ஒரு தொகுதி. அடுத்த தொகுதி ஷோலிங்கர். டிஎம்கே 44.36, ஏடிஎம்கே 46.52, என்டிகே 3.25, டிவிகே 5.87. எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் டிராவல்ஸ் பஸ் நடத்துகிறார், காங்கிரஸ் லீடர், சிட்டிங் எம்எல்ஏ. போன வாட்டி அவர் நல்ல ஆதரவு இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒப்பிட்டு போட மாட்டேன்னு என்கிட்ட நிறைய பேர் ஷோலிங்கரில் சொன்னாங்க. நான் அந்த தொகுதியிலும் பர்சனலாக போய் பார்த்த தொகுதி. இப்போ வந்து ஏடிஎம்கே பயங்கரமாக கெயின் பண்ணுறாங்க போன எலெக்ஷனை விட. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போன வாட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அங்கே டிஎம்கே பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா அது ஆக்சுவலாக அதிமுக தான் பண்ணது, அந்த கோயிலுக்கு அந்த இது போடுவாங்க இல்லைங்களா, அந்த ஓப்பன் பண்ணார். ஸோ அதனால் ஷோலிங்கரில் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிற இடத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஏடிஎம்கே நின்னா இன்னும் அதிகமாக வெற்றி பெறலாம், பிஎம்கேனா கொஞ்சம் உழைக்கணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக சோளிங்கர் வந்து அதிமுக வெற்றி வாய்ப்புக்குரிய தொகுதி பார்க்கலாம். இவங்க ஆனால் ஒன்று, காங்கிரஸ் திரும்பவும் நிற்குது அப்படின்னா ஏடிஎம்கே வெற்றி ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்த தொகுதி காட்பாடி. டிஎம்கே 37.02, ஏடிஎம்கே 51.65, என்டிகே 5.01, டிவிகே 6.32. துரைமுருகன் அவர்களின் தொகுதி. போன வாட்டியே துண்டு ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிக்கும் போது ஷோலிங்கருக்கெலாம் முன்னாடி போகும்போது ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி போயிட்டுருக்கேன். எந்த இடத்துல நிறுத்தி பேசினாலும் துரைமுருகன் தோக்குறாரு. நீங்கள் அதிமுக இருந்தாங்க, போட மாட்டாங்க, ஒன்றும் பண்ணலங்க. இருந்தாலும் அவரை நம்பி என்ன வேணாலும் ஆயிடுச்சுங்க. எவனையுமே முன்னுக்கு வரதை விட மாட்டேன்றாருங்க, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்றாரு, ஒரு விஷயம் லெட்டர் கூட கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னாங்க. சரி, இங்கே வந்து தோப்பாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணேன், நான் நேராக அங்கேருந்து வந்து இந்த ஷோலிங்கர், அரக்கோணம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு அந்த சைடு வாணியம்பாடி, ஆம்பூர் எல்லாம் அங்கே பெண்ணகரம் வரைக்கும் போயிட்டு நான் திரும்பி வரும்போது நான் காட்பாடிக்குள்ளே போய் பார்க்கலான்னு நினச்சிருந்தேன். எனக்கு டைம் இல்லை, ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சு. அப்போ கோவிட் செகண்ட் வேவ். ஸோ அதனால் நான் வந்து மோடக்குறிச்சியை வந்து சார்கிட்ட சொன்னேன், கோவில்பட்டியை சார்கிட்ட சொன்னேன், கோயம்புத்தூர் சவுத்தை சொன்னேன். காட்பாடி பற்றி நான் டச் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ரிசல்ட் வர அன்றைக்கி பார்த்தா இவர் ஆல்மோஸ்ட் ட்ரெயிலிங்கு. நான் விட்டுட்டேனோ, மிஸ் பண்ணிட்டேனோன்னு நினச்சேன். கடைசியாக 700 ஓட்டில் ஜெயிச்ச அப்புறம் தான் அப்பா நான் சொல்லாதது நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த வாட்டி கன்ஃபார்ம்டாக தலைவர் ஃபினிஷ்ட். நிற்க மாட்டாரான்னு சில பேர்லாம் கேட்க, நீங்களே சொன்னீங்க நிற்க மாட்டார் அப்படிங்க. நிற்பாருங்க, தோக்கணும்ல வாழ்க்கையில், ஒரு வாட்டி தோக்கத்தான் போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, எம்எல்ஏ மீதான ஆன்டி இன்கம்பன்சினால் இப்படின்னு பார்த்துருக்கோம், கட்சியின் மீதான ஆன்டி இன்கம்பன்சினால் இப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு குடும்பத்தின் மீதான ஆன்டி இன்கம்பன்சிங்கிறத தெரிவிக்கக்கூடிய தொகுதி இந்த காட்பாடி. துரைமுருகன் மட்டும் இல்லை, துரைமுருகன் மகன் எவ்வளோ போராடி ஜெயிச்சார்னு எல்லாருக்கும் தெரியுங்களா? ஏன் அந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 2 பேரும் இத்தனைக்கும் ப்ராமினன்ட் பர்சன்ஸ் ஏன் இவ்வளோ போராடுறாங்க? டோட்டலாக காட்பாடி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அந்த குடும்பத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இந்த தடவை நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த சர்வே இருக்க, இது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு மெசேஜை சொல்லுது.
துரைமுருகன் நின்றால் தோற்று போவார். ஆனால் துரைமுருகன் நிற்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பொசிஷன் கீழே போயிட்டுருக்கு. பொன்முடியை கட்சியை விட்டு நீக்கினாங்க. நீக்கினதுக்கான உத்தரவில் சைன் பண்ணியிருக்க வேண்டியவர் பொதுச் செயலாளருங்கிற முறையில் துரைமுருகன். ஆனால் சைன் பண்ணது ஸ்டாலின். ஏன்னா ஊனமுற்றோர் பற்றி இவர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிட்டான்னு சொல்லிட்டு இவருக்குண்டான இதில் கையெழுத்து கூட போட விடலை. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நோக்கி போயிட்டுருக்காரு. அதனால் இந்த தடவை காட்பாடியில் இவர் நிற்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியலை, எப்படியோ. ஆனால் ஒன்று, ஏடிஎம்கே தரப்பில் எல்லாரும் இப்போ கோயிலுக்கு போய் வேண்டிக்க வேண்டியது என்னென்னா, துரைமுருகன் எப்படியாவது போட்டியிடணும் அப்படிங்கிறதான். அப்படி வேண்டிட்டாங்கன்னா என்டிஏ கேண்டிடேட் திட்டவட்டமாக ஜெயிச்சிடலாம். ரிசல்ட் வந்த உடனே அந்த ஒரு 4-5 நாள் இருந்ததுல ஸ்வேரிங் செரமனிக்கு என்ன பேச்சு ஓடிட்டு இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு இவர் பிடபிள்யூடி மினிஸ்ட்ரி கிடையாது முடிவு பண்ணிட்டாங்க. எப்போதுமே பிடபிள்யூடி தான். 1989 இவர் தான் பிடபிள்யூடி. இவர் ஸ்பீக்கராக கீழே நினச்சிருந்தாங்க. இவர் நேராக போய் ஸ்பீக்கரா நானா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கே வர முடியாது, அதிகாரத்துக்குள்ளே வர முடியாது ஸ்பீக்கரானா, போய் அப்புறம் போட்டு ஏதோ வாட்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்பயே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் ஸ்டாலினை ஒரு ஒருமையில் பேசக்கூடியவர் அந்த காலத்தில். தம்பி வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாரு. என்ன, ஏன்னா அதனால தான் இப்போ மரியாதை யாருக்கெல்லாம் பாருங்கள், செந்தில் பாலாஜிக்கு மரியாதை, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மரியாதை, சேகர் பாபுக்கு மரியாதை, முத்துசாமிக்கு மரியாதை, KKSR ராமச்சந்திரன் மரியாதை. ஏன் இவங்கெல்லாம் திமுகவிலேருந்து வரல, அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஸ்டாலின் பார்க்குறது வேற, துரைமுருகன் ஸ்டாலினை பார்க்குறது வேற. அந்த ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவரே ஸ்டாலினே நினைப்பார், நின்று தோக்கடிக்கணும் வந்தாலன்னு. என்ன சார் நின்றுவார் நினைக்கிறீங்க? மிக்க சொல்லுவார் சார். சரி, அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு தொகுதி கூடுதல், காட்பாடி கூடுதலாக கிடைக்குது. அடுத்த தொகுதி ராணிப்பேட். டிஎம்கே 46.35, ஏடிஎம்கே 44.18, என்டிகே 1.97, டிவிகே 7.50. ஒரு 2% வந்து டிஎம்கே லீடிங்கில் இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஒரு பெல்ட்டே என்னன்னு தெரியுது, இது வந்து ஒரு பெக்யூலர் எலெக்ஷனாக இருக்குது. ஒரு பெல்ட் அப்படியே அதிமுக பக்கம் போகுது, அடுத்த பெல்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அப்படியே திமுக பக்கம் போகுது. அந்த திமுக பக்கம் போகிற பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து ஒரு 7, 6, 5 அந்த மாதிரிலாம் வாங்கும்போதெல்லாம் டிஎம்கே போயிடுறாங்க. அதுதான் இங்கே நடக்குது ராணிப்பேட்டில். ஸோ காட்பாடி டிசைசிவ்லி இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே, ராணிப்பேட் எட்ஜ் டு டிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து சீமானுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. பிலோ 2% இருக்குது, பிலோ 2% இருக்குது. அதுதான் இந்த எட்ஜுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். டிஎம்கே எட்ஜு வரைக்கும் அவர் சொல்லிட்டார். இந்த எட்ஜுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் டிசிபர் பண்ணேன்னா, அதில் சீமானுடைய ரொம்ப குறைவான வாக்குகள். சீமான் கூடுதலாக 2% தூக்கி இருந்தார்னு வைங்க, அது வந்து அநேகமாக இன்ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே டில்ட் ஆகிருக்கும். ஆனால் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு பெரிய டெசிசிவ் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஒருவேளை மாறலாம், தெரியாது. இன்னும் 1 இயர் இருக்குது. சார் விஜய் வந்து 7.5% வாங்கியிருக்காரு. சார் விஜய் 7.5% வாங்கியிருக்காரு. இல்லை, விஜய் 7.5%, 6% வாங்குறதுக்கு ருட்டீனாக நடக்கிறது. நம்ம எல்லா தொகுதியிலும் பார்க்குறோம். ஆனால் அன்யூஷுவலாக இருக்கிறது சீமான் வாங்கியிருக்கிற லோயஸ்ட்டு ஓட்டு. இங்கே முதலியார் ஓட்டு அதிகம் இருக்கும், முஸ்லீம் ஓட்டு அதிகம் இருக்கும், வன்னியர் ஓட்டு அதிகம் இருக்கும், எல்லாமே காம்பினேஷன், நாயுடு ஓட்டு இருக்கும். ஸோ முதலியாருங்க அவ்வளோவா வந்து நாம் தமிழருக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்ததில்லை, கிடையாது. பொதுவாக அப்பர் காஸ்ட்டு அது அந்த அவங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே இருக்காது. அடுத்த தொகுதி ஆர்காட். டிஎம்கே 46.47, ஏடிஎம்கே 44.15, என்டிகே 3.36, டிவிகே 6.03. எப்படி அகெயின் சேம் அந்த ஒரே பெல்ட் அப்படியே வருது. அங்கே நான் ஒரு 2% தான் ஏற்று. அதே மாதிரி விஜயும் இப்படி கண்டெயின் ஆகிடுறாரு. விஜய் இங்கே பிக்கப் ஆக திமுகவுக்கு தோல்வி. ஸோ ஒரே ஓட்டிங் பேட்டர்ன் தான். ஆமாம், இங்கேயும் இதுவும் அட்ஜஸ்ட் தொகுதியில். அடுத்த தொகுதி வேலூர். டிஎம்கே 49.54, ஏடிஎம்கே 40.18, என்டிகே 1.95, டிவிகே 8.32. சார் இங்கே வந்து ஏசி சண்முகனோட பையன் நின்னார்னு வச்சுக்கோங்க, சிச்சுவேஷனே மாறும். அவர் தாமரை சின்னம்லையும் நிற்கலாம், ரெட்டலை சின்னம்லையும் நிற்கலாம். ஏசி சண்முகம் பையன் நின்னார்னா ஈக்குவேஷனே மாறும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதுவும் பிஎம்கே உள்ள வந்ததுன்னா சுச்சுவேஷன் மாறும். முதலியார் ஓட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது.
திமுக விட்டு வெளியே. அது கரெக்டாக எங்கே போய் சேரப்போகுதுன்னு தெரியாது. இது ஒரு ரூமர் தான். இது வந்து நான் வந்து என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, முதலியார் சமூகத்தினருடைய அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குது, மடம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வந்து கன்வெர்ட், அதாவது அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கார், பெரும்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அது எந்தளவுக்கு உண்மைன்னெலாம் தெரியாது. அது வந்து அடுத்த 6 மாதத்தில் அது மாதிரி போச்சுன்னா முதலியார் சமூகம் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து திமுக விட்டு வெளில வந்துடுவாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் வேலூர்? 9% டிஃப்ரென்ஸ். 9% டிஃப்ரென்ஸில் இப்போ ஏசி சண்முகம் பையனே நிற்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி திட்டவட்டமாக உள்ளே வர்றாங்கனாலும் கூட எவ்வளோ மாறிடும் சார், மாறிடும். ஏன்னா ஏசி சண்முகமே குறையலாம், ஆனால் தோல்வி வெற்றி அது வந்து வாய்ப்பு இருக்கு, ரொம்ப மைல்டாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முதலியார் சமூகம் சொன்னேன் இல்லையா, அதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது ஒன்றும் கிறிஸ்டலைஸ் ஆகலை, அது ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி ஆகும். ஓகே. அது எனக்கு ரூமர் தான் இருக்கு. இப்போ நான் சர்வே தாண்டி நான் சொல்றேன், நான் நியூஸ் வச்சு அந்த ஃபேக்டரி பண்ணும்போது தான் சொல்றேன் நான். சார் வெரி இன்ட்ரெஸ்டிங். வேலூரில் வந்து ஜென்ரலாக எல்லா சிட்டி தொகுதியிலும் விஜய் 10% மேலே வாங்கினார். இங்கே பிலோ 10%, 8% வந்து நிற்கிறாரு சார். அந்த பெல்ட்லேயே அப்படிதாங்க. அதாவது மைனாரிட்டி ஓட்டிங் வந்து மோஸ்ட்லி முஸ்லீம் ஓட்டு தான். நான் முன்னு சொல்கிறேன், முஸ்லீம் ஓட்டு டிவிகே கிட்ட போக மாட்டேங்குது, கிறிஸ்டின் ஓட்டு போகுது. நீங்கள் இது ஆயிரம் விளக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம், முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறது. அங்கே விஜய் இந்த ரேஞ்சிலேயே இல்லாட்டி இதுக்கு கம்மியாக தான் எடுத்திருப்பார். அதே போல் இங்கேயும் பாருங்கள், முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறோம் அவங்க. இன்ஃபேக்ட் வந்து உதய மண்டலம்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அங்கே கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் வந்து அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க, விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க. இங்கே அந்த ஷிஃப்ட் இல்லை. அப்படின்னா இதனோட இம்ப்ளிகேஷன் என்ன? சிறுபான்மையினரை இந்த தடவை 2 விதமாக வாக்களிக்க போகிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது, முஸ்லீம்ஸ் ஓட்டு இன்டாக்ட் அப்படியே டிஎம்கேக்கு விழுது. ஸோ சாலிடாக ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் ஓட்டும் அப்படியே டிஎம்கேக்கு பேக்கெட் ஆகும் அப்படிங்கிற இந்த 2021 மாடல் இருக்குல்ல, அது இந்த தடவை பிரேக் ஆகுது. அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் சார் இருக்குது. இன்னொரு 4 கட்சி திமுக விட்டு கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி அப்புறம் பேசுவோம் நம்ம. அது கரெக்ட், அது வேற ஒன்று இருக்குது. ஆனால் நான் இந்த இதில் வைக்கிறது என்னென்னா, புரியுது, டிஎம்கே சைட்லேருந்து ஒரு கட்சி வெளியில் வந்தால் கூட எல்லாமே மொத்த சமநிலையே மாறிடுங்க, எல்லாமே வேறு விதமாக ஈக்லிபிரியம் போயிடும். அடுத்த தொகுதி அணைக்கட்டு. டிஎம்கே 45.73, ஏடிஎம்கே 43.60, என்டிகே 2.27, டிவிகே 8.40. சார் அணைக்கட்டில் ஏடிஎம்கேக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரொம்ப நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் கன்வெர்ட்டிபிலிட்டி ஏன் பிரச்சனையாக இருக்குது? அது எங்கே மிஸ் ஆகுது? இப்போ கன்வெர்ட்டபிலிட்டி, அதாவது இங்கே வந்து 1 இயர் ஓட்டு வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி ஓட்டு 1 இயர் ஓட்டு ரெண்டும் வந்து சேர்ந்து ஒரே இடத்துல போட மாட்டாங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. ஆனால் திமுகவுன்னு இருக்கும்போது 1 இயரும் போடுவாங்க, எஸ்சியும் போடுவாங்க, முதலியாரும் போடுவாங்க. அது வந்து அதிமுகன்னு வரும்போது அது வரமாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சார் 16லேயும் ஏபி நந்தகுமார் ஜெயிக்கிறாரு, 21லேயும் ஏபி நந்தகுமார் ஜெயிக்கிறாரு, ஆனால் ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. இது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அவங்க தே வில் ட்ரை டு ரீடைன் த சீட். இவங்களால ஏன் இந்த சீட்டை ரீடைன் பண்ண முடியல? இல்லைங்க, அதான் இவர் சொன்னது தான். விசிகா பிஎம்கே வன்னியர்கள் இந்த 2 சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறப்போ சில விஷயம் மாறுது. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் நிற்கிறாரு, ரைட்டா? அன்றைக்கி வந்து அந்த தடவை அத்தனை பேருமே 2024 பெரிய ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. இவர் திணறி போய் தான் ஜெயிக்கிறாரு. இந்த சிதம்பரத்தை சுற்றி இருக்கிற அத்தனை தொழில் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் கண்ணாப்னு ஜெயிக்கிறாங்க. இவர் வந்து 3000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார். அப்படின்னா எப்படி இவருடைய தொகுதியில் மட்டும் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருடைய தொகுதியில் வாக்களித்த திமுகவினர் திருமாவளவன் போட்டியிட்ட காரணத்தினால தன்னை வந்து திமுகவினர் நினைக்காம வன்னியர்களை நினச்சி வாக்களித்தாங்க. உண்மையான விஷயம் அதுதான். இப்போ இதே நேரத்தில் ஜெயலலிதா வந்து தலித்து எழில்மலையை பொது தொகுதியில் நிறுத்துகிறாங்க, ஜெயலலிதா நிறுத்துகிறாங்க. ஆனால் அவர் ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக பார்த்தா எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஸோ இந்த வன்னியர்கள் அப்புறம் விசிகாவுடைய இது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அண்டர் கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்க ஜாதி ஒன்று இருக்குல்ல, அது பல விஷயங்களை மாற்றும். சார் அடுத்தது வந்து கேவி குப்பம் டிஎம்கே 43.87, ஏடிஎம்கே 46.58, என்டிகே 2.06, டிவிகே 7.49. சார் லாஸ்ட் 3 டைம்ஸ் எம்எல்ஏ ஏடிஎம்கே,
ஏடிஎம்கே ரீட்டைன் சீட்டு. பட் இங்கே சூட்சமாக இருக்குது, ஒரு வாட்டி கேண்டிடேட் மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அகைன் பூவே ஜெகன் கேண்டிடேட் மாற்றப்படுவார்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை இங்கே பூவே ஜெகன் நிறுத்தினாலும் நிறுத்தலாம், பிஜேபியை நிறுத்தினாலும் நிறுத்தலாம். ஏன்னா பக்கத்து 2 சீட் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி ரிசர்வ் தொகுதி. கேவி குப்பம், குடியாத்தம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வ் தொகுதி. கேவி குப்பம் கை கடங்கிய தொகுதி, ரொம்ப சின்ன தொகுதி. பூவே ஜெகன்னாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பிஜேபி கொடுத்துட்டு ஒரு கேண்டிடேட்டை போட சொன்னால் அவங்களும் போட்டு ஜெயிப்பாங்க. இல்லை அதிமுகவும் நிற்க வைக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் வச்சுட்ருப்பாங்க. அப்படிங்கிற போது ஒன்று மட்டும் கிளியர், என்டிஏ இந்த சீட்டை ஜெயிக்குது, அது கிளியர். அது அதிமுக நிற்க போதா, பூவே ஜெகன் நிற்க போகிறாரா, பிஜேபி நிற்க போதா, அது தெரியாது சார். பூவே ஜெகன்ல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெட்டையில தான் நிற்பார். ஸோ அதை நம்ம இது பண்ணலாம். தாமரைன்னு இருந்தால் இந்த எஃபெக்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை தமிழ்நாட்டிலும் அதே எஃபெக்ட் தான். தாமரைனாலும் கிட்டத்தட்ட என்டிஏ தான் ஜெயிக்கும். ஆனால் ஒன்றுங்க, பூவே ஜெகன் என்டிஏவோட ஒரு பார்ட்னராக தொடர்றார் அப்படின்னா பூவே ஜெகனுக்கு உண்டான ஒரே ஒரு தொகுதி இது மட்டும்தான். இல்லை சார், நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இருக்குல்ல, இருந்தாலும் இங்கே தான் ஒரு ஏற்கனவே ஜெயிச்சு காட்டுக்கு. அவருக்கு பாப்புலாரிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போகணும்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஆம்ஸ்டாங் எவ்வளோ பாப்புலாரிட்டியோ பாப்புலாரிட்டியோ இவருக்கு இருக்கு. திருவள்ளூர் ஃபுல்லாக எல்லா தொகுதியும் பார்த்துருக்கேன் நான். பூவே ஜெகனுக்கு அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் கும்மிடி பூண்டிலே நிற்கலாம். ஆனால் அவர் ஜெயிச்சது இந்த தொகுதி பழகின தொகுதி, அது ரொம்ப சின்ன தொகுதி. நிச்சயமாக அவர் கிளைம் பண்ண அவருக்கு ஒரு தொகுதி தான் உண்டு, அதுக்கு மேலே அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு தொகுதி எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு மெனக்கிட்ட அடம் பண்ணார்னா இது அவருக்கு தான் கொடுப்பாங்க, ஜெயிச்சுடுவார். அது ஏடிஎம்கே நிற்காது இது. ஏன்னா அவர் கேட்குறதே ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதி இதுதான் அப்படின்னா அவர் வேறு என்ன மாற்றி கொடுப்பார். பட் எம்எல்ஏ மேலே அதிருப்திலாம் இல்லை சார். 3 எம்எல்ஏவே நல்லா செயல்பட்டுருக்காங்க சார். அங்கே தொடர்ந்து 3 எம்எல்ஏ நல்லா செயல்பட்டுருக்காங்க. அதிமுக ஒரு கோட்டையாகவே இது, அதாவது ஜெயலலிதா வந்தது பிறகு இது கோட்டையாக மாற்றப்பட்ட ஒரு தொகுதி, ரொம்ப ஒர்க் பண்ணி மாற்றப்பட்ட ஒரு தொகுதி. அடுத்தது வந்து குடியாத்தம், டிஎம்கே 34.79, ஏடிஎம்கே 40.82, என்டிகே 9.45, டிவிகே 14.93. சார், ஒய் என்டிகே அண்ட் டிவிகே நல்லா ஓட்டு வாங்குறாங்க இந்த இடத்துல? எஸ்சி ஓட்ஸ் நல்லா போகுது. இன்ஃபேக்ட் எஸ்சி ஓட்ஸ் வந்து டிஎம்கே கிட்டையும் இல்லை, ஏடிஎம்கே கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஏடிஎம்கேவும் ஆஸ் மச் அஸ் ஏடிஎம்கே பிஜேபியும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே குடியாத்தத்தில் பிஜேபியும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குடியாத்தம் அண்ட் கேவி குப்பம் ரெண்டுத்துலையுமே பிஜேபி வந்து 2024 ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து அதிமுகவோட அலையன்ஸ் தான் ஜெயிக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஓகே, அடுத்த தொகுதி வாணியம்பாடி, 41.48 டிஎம்கே, 45.08 ஏடிஎம்கே, 4.55 என்டிகே, 8.90 ஏடிஎம்கே, அகைன் C2 ஏடிஎம்கே. சார், வாணியம்பாடியில் கிட்டத்தட்ட 4% டிஃபரன்ஸில் ஏடிஎம்கே வருது சார், எப்படி பார்க்குறீங்க? வாணியம்பாடியில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ. அதாவது இது எப்படி ஆகும்னா, ஐயூஎம்எல்க்கு கேண்டிடேச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா, போன வாட்டி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னா வாணியம்பாடியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதிமுக ஜெயிச்சுருவாங்க. ஏன்னா அதிமுக வந்து செந்தில்குமார் இந்து கேண்டிடேட் போடுறாங்க, இந்து போலரைசேஷன் நடக்குது, கவுண்டர் போலரைசேஷன், அதில் ஜெயிச்சிருவாங்க. அதே தான் கண்டினியூஸ். 2 பேர் சம்பத்குமார் இல்லை செந்தில்குமார், ஏதோ ஒரு குமார் தான் போடுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள தான் கேண்டிடேட். ஆக்சுவலாக இந்த மாடலை உருவாக்கினா ஜெயலலிதா. இதுக்கு முன்னால் தைரியமாக இந்து கேண்டிடேட் வடிவேல் நினைக்கிறேன், வடிவேல் அவர் போட்டு பிரமாதமாக ஜெயிச்சார். அதுக்கப்புறம் இதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. சார், ஏதோ ஒரு ரீசன்னால அப்துல் பஷீர் கட்சியை விட்டு போனதுக்கப்புறம் டிஎம்கே அங்கே நிற்கவே பயப்படுறாங்க சார். ஐயூஎம்எல்க்கு தொடர்ந்து அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல, அது வி ஹேவ் டு ஃபைண்ட் இட் அந்த இடத்த பொறுத்தவரையிலும். ஆனால் இந்த தொகுதியும் அதிமுக கைவசம் போவது ரொம்ப ஈஸியாக தெரியுது. அடுத்த தொகுதி ஆம்பூர், டிஎம்கே 39.29, ஏடிஎம்கே 45.65, என்டிகே 3.79, டிவிகே 11.26. இங்கே என்ன பண்ணாங்கன்னா, போன வாட்டி ஏடிஎம்கே வந்து முஸ்லீம் கேண்டிடேட் போட்டாங்க. அது வந்து டிஎம்கே வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணாங்க, ஏடிஎம்கே இந்து கேண்டிடேட் போட்டாங்க. வாணியம்பாடி ஆம்பூர் ரெண்டுத்துலையுமே இந்து கவுண்டர் போலரைசேஷன் ஆகி 2 இந்து கேண்டிடேட்டுமே ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி 2 விஷயம் ஆகலாம். ஒன்று, அதிமுக ஒரு இந்து கேண்டிடேட்டை போடலாம், இல்லை பிஜேபி கிட்ட சீட்டு கொடுத்து பிஜேபி ஒரு இந்து கேண்டிடேட்டை போடலாம், ஆர் பிஜேபியே ஒரு வெள்ளூர் இப்ராஹிமோ இல்லை குஷ்புவோ அந்த மாதிரி ஒரு நாளாக போடலாம். அப்படி போட்டால் கூட இந்து ஓட்டு வரும். வேலூர் இப்ராஹிம் அந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஆம்பூர் தான் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்காரு. பட் முஸ்லீம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, இந்துஸ் தான் ஓட்டு போடணும். ஆம்பூரை பொறுத்தளவில் சர்வே படி உண்மையிலேயே ஏடிஎம்கே திட்டோட்டமாக ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ ஆம்பூர் பிரியாணி ஏடிஎம்கேக்கு தான். அடுத்த தொகுதி ஜோலார்பேட், டிஎம்கே 42.38, ஏடிஎம்கே 46.83, என்டிகே 1.45, டிவிகே 9.34. எப்படி பார்க்குறீங்க சார்? கேசி வீரமணி போன வாட்டி லாஸ்ட் மினிட்ல தான் தோத்து போனார்.
அவர் ஒரு பிரபலமான அதிமுக தலைவர். அவர் தான் நிற்பார். அவர் மேலே அதிருப்திலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? போன தடவை வீரமணி தோற்றது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம், யாருமே எதிர்பார்க்கல. இந்த தடவை திரும்ப அவரை கெயின் பண்ணுறதுக்கும் அவர் திரும்ப தலைக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு சர்வே மூலமாக தெரிகிறது. அதனால் இது திட்டவட்டமாக அதிமுகவுக்கான தொகுதி. ஓகே சார், அடுத்த தொகுதி திருப்பட்டூர். 42.56 டிஎம்கே, 42.93 ஏடிஎம்கே, 3.44 என்டிகே, டிவிகே 11.0. சார் லாஸ்ட் பர்த் த்ரில்லரோ? ரொம்ப க்ளோஸு. ஆனால் பிஎம்கே வருதா, பிஎம்கேக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க, பிஎம்கே கொடுப்பாங்களா, அதெல்லாம் நிறைய கேள்விக்குறி இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த மட்டும். இந்த தொகுதி வந்து சொல்லவே முடியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து சீமான் வந்து ரொம்ப வீக்காக இருக்காரு இந்த பெல்ட் முழுக்க. ஆமாம் சார் இந்த பெல்ட்டில் போன வாட்டியே அவர் நல்லா ஓட்டுவாங்களே சார்? போன வாட்டியே அவர் வந்து வாஸ் அரௌண்ட் 5% தான். 5% இன்னும் 2% குறைஞ்சிருக்காரு சார், அவ்வளோதான். விஜய் கெயின் பண்ணுறாருல ஓட்டு. விஜய் அங்கே கெயின் பண்ணுறாரு. போன வாட்டி ஒன்றும் பெருசாக 10%லாம் வாங்கல. 5% ஓட்டு, திருமாவளவன் ஓட்டு, இது எல்லாம் சேர்றப்போ அது விஜயோட ஓட்டமா? ஓகே. ஆனால் இது வந்து எப்படி வேண்டுமானால் மாறக்கூடிய தொகுதின்னு எடுத்துப்பீங்களா? எப்படி வேணால் மாற வேண்டிய தொகுதி, எப்படி வேணால் மாறக்கூடிய தொகுதி. சார் இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் சார். 2 வாட்டி நல்ல தம்பி ஜெயிச்சிருக்காரு. டிஎம்கே நல்ல தம்பி ஜெயிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சது 2011 அந்த அலை வரும்போது ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கேன். ஆனால் இந்த முறை இது வந்து திருப்பியும் வந்து இட் இஸ் கெய்னிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ். அப்படின்னா இந்த முறை இந்த இடத்துல வந்து பாமக நிற்காமல் ரெட்டையில் நிற்கணும். பாமக இல்லாமல் ரெட்டையில் இருந்தால் இந்த தொகுதியோட வின்னிங் ஷூரிட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ டிகே ராஜா அவங்க நின்றபோது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்து அவர் ஜெயிக்கிறார். அந்த டிஃப்ரென்ஸை குறைக்கணும், அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்சர்வ் பண்ணணும், இங்கே ரெட்டையில் திருப்பி வரணும். ரொம்ப நாளாக ரெட்டையில் நிற்கலை. இது வரையும் பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த பெல்ட் பார்க்கும்போது சீமான் வந்து மொத்தமாக இல்லை. ஹிந்து ஓட் போலரைசேஷன் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து டிஎம்கே நிறைய இடத்துல தோக்குது. இதுதான் ஷாக்கர் ஆஃப் த எலெக்ஷன். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து தேர்தல் வந்து எந்த திசையில் போகுதுன்னு தெரியும். இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம்லாம் போனீங்கன்னா இன்னும் கிளியர் கட்டாக தெரியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற அடுத்த இது கான்ஸ்டியூன்சிஸை சீமானுக்கு இல்லை, பட் விஜய்க்கு நல்லா ட்ராக்ஷன் வாங்குறாரு. விஜய் வாங்குறது தட் இஸ் ஹர்ட்டிங் டிஎம்கே மோர் தென் ஏடிஎம்கே. தமிழ்நாடு நார்த்து சைடில் டிஎம்கேக்கு நிறைய தோல்விகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இண்டிகேட்டருங்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அநேகமாக டிஎம்கேவுடைய லெகசி இருக்குல்ல, அது கண்டினியூ ஆகும். அது என்ன லெகசி? டிஎம்கே தொடர்ந்து 2வது முறையாக எப்போதும் ஆட்சி அமைத்ததே கிடையாது. அதை நோக்கி போகலாம், அதுக்கான இண்டிகேட்டர்.